சோத்திரம், தயவுக்கா சோத்திரம். நல்ல தகப்பனே, உம்முடைய கிருபை பெரியது, இரக்கம் பெரியது, தயவு பெரியது. நல்ல ஆண்டவரே சோத்திரம் தகப்பனே, சோத்திரம் 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 சோத்திரம். இந்த மகிமையான மாலை வேலைக்கா தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாலை வேளையிலே ஆண்டவரே சமூகத்திலே தேடி வர செய்த மேலான கிருபைக்கா நன்றியிடம் துதிக்கிறோம். இரக்கமுள்ளவரே சோத்திரம், தயவுள்ளவரே சோத்திரம் சோத்திரம். இந்த மாலை ஜபத்தை கத்தர் ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த வேதபாடு கூட்டத்தை கத்தர் ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே நம்முடைய கிருபை விளங்க பண்ணோம், இறக்கம் விளங்க பண்ணோம். நம்முடைய சத்தத்தை கெடுக்கிற பிள்ளைகள்லாம் கத்தர் நாதான் இடைப்பட்டு கத்தருக்கு செய்த நாமத்தை மாற்ற மைப்படுத்துவீராக. நல்ல தகப்பனே சோத்திரம். அல்லாண்டவரே சோதரம் 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 சோதரம். நல்ல தகப்பனே, நம்முடைய கிருபை இறங்கட்டும், இறங்கட்டும், தயவு இறங்கட்டும். நல்ல தகப்பனே சோதரம் 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 சோதரம். ஆனந்தமாய் இன்பக்கானான் எங்கிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதனேசு என்னோடிருப்பார். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதனேசு என்னோடிருப்பார். ஆனந்தமாய் இன்பக்கனா எங்கிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் சேற்றினில் என்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ள புதிதாக்கினாரே. சேற்றினில் என்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ள புதிதாக்கினாரே. கல்லானையே நல்ல முருகின கல்வாரியே கண்டு நன்றியுடன் பாடிடுவே. கல்லானையே நல்ல முருகின கல்வாரியே பாடிடுவே. ஆனந்தமா இன்பக்கானான் எங்கிடுவே, தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமா வாழிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தான். வாழிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தான். எதற்குமே உதவாய் என்னையும் மீட்டெடுத்தான். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். எதற்குமே உதவாய் என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். ஆனந்தமாய் இன்பக்கானான் எங்கிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்து என்னை அர்ப்பணித்தேன். கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்து என்னை அர்ப்பணித்தேன். அல்லால் ஆசையை போவில் வேறில்லை, என்றும் எனக்கு அவர் ஆதரவே. இயேசுவல்ல
தரிசிப்பேன் ஆனந்தமா. உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சென்றிட வாஞ்சிக்கிறேன். உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சென்றிட வாஞ்சிக்கிறேன். தாரும் தேவா ஏழைக்கு மாறா உம் கிருபை கண்பாரும் என்று நானும் அடிமை. தாரும் தேவா ஏழைக்கு மாறாத உம் கிருபை கண்பாரும் என்று நானும் அடிமை. ஆனந்தமாய் இன்பக்கானா ஏங்கிடுவேன் தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன் ஆனந்தமா. தேற்றிடுதேவும் வாக்குகள் என்னை ஆற்றிடுதே உந்தன் சமூகமே. தேற்றிடுதேவும் வாக்குகள் என்னை ஆற்றிடுதே உன் சமூகமே. பலத்தின் மேல் பலனடைந்து நான் வாழுவேன் பேரின்ப சீயோனில் வாழ்ந்திடவே. பலத்தின் மேல் பலனடைந்து நான் வாழுவேன் வாழ்ந்திடவே. ஆனந்தமா இன்பக்கானா நீங்கிடுவே தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன் ஆனந்தமா. நல்ல ஆண்டவரே சோதரம் பரிசுத்த பிதாவே மத்துதிக்கிறோம். கிருபையுள்ளவரே மத்துதிக்கிறோம். பைஷலா சோதரம் நல்ல தகப்பனே இறங்கட்டும். ஆண்டவரே நம்முடைய கிருபை இறங்கட்டையா. இந்த மகிமையான ஆண்டவரே வேத பகுதியிலே நம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும். நம்முடைய கிருபை இறங்கட்டும். இறங்கட்டும். தயவு இறங்கட்டும் யா. நல்ல ஆண்டவரே சோதரம் 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 பைஷாலா மீனானா மதுரா ரப ஷகனிகா மதீரா ரபா. எல்லா தடைகளையும் மாற்றி ஜனங்களை ஒருமுகப்படுத்தி ஆஸ்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் தேவாவியானவரே. சோதரம் 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 அல்ல தகப்பனே சோதரம் 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 சோதரம். பரிசுத்த பிதாவே மத்துதிக்கிறோம். நல்ல ஆண்டவரை ஆஸ்வதிக்கப்பட்ட அந்த மைமை நல்ல நேரத்துக்காக நன்றியிடம் மத்துதிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே பாதப்படியிலே கடந்து வந்து ஒருமித்து நாமத்தை மெய்ப்படுத்தும்படியாய் நீர் பாராட்டின மேலான இறக்கத்துக்காக நன்றியிடம் துதிக்கிறையா. கடந்த நாளெல்லாம் கண்மணி எங்களை காத்து வந்தீர் ஆண்டவர். சோத்திரம் இந்த நாளிலே சமூகத்திலே கடந்து வரும்படியாய் எங்களோட ஆயுச நாட்களில் நீ பெருக பண்ணின மேலான கிருபைக்காக நன்றியிடம் துதிக்கிறோம். அல்ல தகப்பனே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நாதான் இந்த நாளைக்கு திராசுத்தாரோ இந்த மைமையான மாலை வேலை ஜெபத்தை பொறுப்பெடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். ஆண்டவரே வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அதனால உங்களுக்கு நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்த்து அதனால் வருகிற ஆண்டவரே அந்த மேன்மையான மகிமையான ஆசிரியத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஐயா. நல்ல தகப்பனே சோதரம் சோதரம். எல்லா தடைகளையும் மாற்றி பிள்ளைகளை ஒருமுகடில் பார்த்து அமர்ந்திருந்து உம்மால் ஆஸ்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் காணப்பட கத்தை இறக்கம் செய்யும் ஐயா. ஆண்டவரே சோத்து இந்த வேதப்பதி முற்றிலுமாய் தாழ்த்தி கத்தை ஒப்பு கொடுக்குறோம். நீரே பொறுப்பெடுத்துக்கொள்ளும் முற்றிலுமாய். ஆண்டவரை கேட்கிற பிள்ளைகளாம் ஆஸ்வதிக்கப்பட நம்முடைய வரைக்கு ஆயத்தமாய் காணப்பட தகுதியாய் காணப்பட கத்தை இறக்கம் செய்யும். ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இயேசுவி நாமத்தினால் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே. எல்லோருங்க திரு சோதரிப்போம். சோதரம் சோதரம் எல்லாம் கரங்களை ஊற்றி சோத்த கொஞ்ச நேரம் கத்திர மேம்படுத்துவோம். எல்லாண்டவரே சோதரம் 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 சோதரம். என் மகிழ்ச்சி இன்றும் என்றும் ஏதமாகையா, நன்மையென நாடி செல்வேன் வேத வீதியிலே.
என் மகிழ்ச்சி என்றும் என்றும் வேதமாகையா நன்மை என நாடி செல்வேன் வேத வீதிரே உண்மையாகவே விரைந்து செல்லுவே உண்மையாகவே விரைந்து செல்லுவே என் மகிழ்ச்சி என்றும் என்றும் வேதமாகையா நன்மை என நாடி செல்வேன் வேத வீதிரே ஆராய்ந்து பார்க்க சொன்ன ஆண்டவர் வேதம் மிக அருமையான ஆசீர்வாதம் அளித்திடும் வேதம் ஆராய்ந்து பார்க்க சொன்ன ஆண்டவர் வேதம் மிக அருமையான ஆசீர்வாதம் அளித்திடும் வேதம் சிறுமை நீக்கிய சத்திய வேதம் சிறுமை நீக்கிய சத்திய வேதம் என் மகிழ்ச்சி என்றும் என்றும் வேதமாகையா நன்மை என நாடி செல்வேன் வேத வீதிரே என் மகிழ்ச்சி என்றும் என்றும் வேதமாகையா நன்மை என நாடி செல்வேன் வேத வீதிரே நித்தியான இயேசு சொன்ன இன்ப மொழிகள் காத்திடுவார் பாக்கியதான் இன்று என்றுமே நித்தியான இயேசு சொன்ன இன்ப மொழிகள் காத்திடுவார் பாக்கியதான் இன்று என்றுமே ஆத்திரமாக காத்திடுவீரே ஆத்திரமாக காத்திடுவீரே என் மகிழ்ச்சி என்றும் என்றும் வேதமாகையா நன்மை என நாடி செல்வேன் வேத வீதிரே என் மகிழ்ச்சி என்றும் என்றும் வேதமாகையா நாடி செல்வேன் என்றும் வேத வீதிரே அப்போஸ்தல உபதேசம் அஸ்திபாரமே தப்பிதமே இல்லை கர்த்தர் வசனமே அப்போஸ்தல உபதேசம் அஸ்திபாரமே தப்பிதமே இல்லை கர்த்தர் வசனமே அப்பபோல் பூசி ஆவி ஜீவனுமதே அப்பபோல் பூசி ஆவி ஜீவனுமதே என் மகிழ்ச்சி என்றும் என்றும் வேதமாகையா நன்மை என நாடி செல்வேன் வேத வீதிரே என் மகிழ்ச்சி என்றும் என்றும் வேதமாகையா நன்மை என நாடி செல்வேன் வேத வீதிரே நல்ல அப்ப நல்ல அம்மை நல்ல வைத்தியரே நல்ல அன்பு நல்ல தேவ நல்ல ஜீவனே நல்ல அப்ப நல்ல அம்மை நல்ல வைத்தியரே நல்ல அன்பு நல்ல தேவ நல்ல ஜீவனே சத்தியமதே ஜீவ அப்பமேசுதா சத்தியமதே ஜீவ அப்பமேசுதா என் மகிழ்ச்சி என்றும் என்றும் வேதமாகையா வேத வீதிரே என் மகிழ்ச்சி என்றும் வேதமாகையா நன்மையை நாடி செல்வேன் வேத வீதியிலே அன்பரின் அருள் மழை அளிக்கும் சத்தியம் மண்ணில் வெற்றி மகிழ்ச்சி தரும் மைமையின் கிரீடம் அன்பரின் அருள் மழை அளிக்கும் சத்தியம் மண்ணில் வெற்றி மகிழ்ச்சி தரும் மைமையின் கிரீடம் துன்பத்தி துன்பம் தொல்லையில் இன்பம் துன்பத்தில் இன்பம் தொல்லையில் இன்பம் என் மகிழ்ச்சி என்றும் என்றும் வேத
செல்வேன் வேத வீதியிலே. சோதரிப்போம். சோதரம் 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 சோதரம். எனக்காட்சிவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காட்சிவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றோ வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றோ வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என்னிடையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலோ சொந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலோ சொந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலோ மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலோ மயங்கிடாமல் முன்னேறவே, இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என்னிடையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவாம், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவாம், புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவாம், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என்னிடையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலோ மாமிசம் அழுகி நாறிவிட்டாலோ, மனிதர் என்னை கைவிட்டாலோ மாமிசமழுகி நாறிவிட்டாலோ, ஐஸ்வர்யாவோ மடிந்திட்டாலோ, ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலோ, ஐஸ்வர்யாவோ மடிந்திட்டாலோ, ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலோ, இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என்னிடையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் தேவ கிருபை நம்மை தொடர்ந்திடுமே, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் தேவ கிருபை நம்மை தொடர்ந்திடுமே. கர்த்தரின் வீட்டில் நான் கழித்திருப்பேன், நித்திய நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தரின் வீட்டில் நான் கழித்திருப்பேன்,
நித்திய நாட்களாய் நிலைத்திருப்பேன். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் பரிசுத்த பிதாவே, கிருபையுள்ளவரே, சோதரம் 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 சோதரம். எல்லாரும் ஜெபம், எல்லா முழங்கால் படிட்டு கொஞ்ச நேரம் சமூகத்தை நோக்கி ஆளிலே உம்முடைய வார்த்தைகளை கடந்து வந்து என் வாழ்க்கையில் ஆஸ்வதிக்கப்படணும் ஐயா. உம்முடைய வார்த்தை என் வாழ்க்கையில் உயிர்ப்பிக்கப்படணும். உம்முடைய வார்த்தை என் வாழ்க்கையில் பலனை கொண்டு வரணும். உம்முடைய வார்த்தை என் வாழ்க்கையில் ரட்சிப்பை கொண்டு வரணும். வாழ்க்கையில் யாத விடுதலை கொண்டு வரணும். எல்லாம் கொண்டு வர சோதரம் பண்ணி அப்படி அங்கங்கே இருக்க பிள்ளை தேவையில் முழங்கால் படிக்கிட்டு காத்த சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டு எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, சோதரம் பைஷாலா மீனானா மதுராரா பைஷாக்கா நீக்காமா. அல்ல தகப்பனே மத்துதிக்கிறோம், தகப்பனே மத்துதிக்கிறோம், தகப்பனே மத்துதிக்கிறோம். ஏ ஜபா 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 பைஷாலா மீனானா மதுராரா பைஷாக்கா நீக்காமா. எல்லா தடைகளுக்கு மாற்றம் தகப்பனே, தகப்பனே சோதரம். நம்முடைய குருவி இறங்கட்டும், 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 குருவி இறங்கட்டும் யா. வைஷலா சோதரம் 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 பைஷாலா மீனானா மதுரார பஷக்க நீக்காமா மீனானாமா. ஓடு பிரதான கிருபி இறங்கட்டும், பிரதான கிருபி இறங்கட்டும், பிரதான கிருபி இறங்கட்டும், பிரதான கிருபி இறங்கட்டும். பைஷாலா மீனானா மதுரார பஷக்க நீக்காமா தீராரவா. நல்ல தகப்பனே சோதரம், நல்ல தகப்பனே சோதரம், நல்ல தகப்பனே சோதரம். நம்முடைய கிருபை இறங்கட்டும், நம்முடைய கிருபை இறங்கட்டும், இறங்கட்டும், தயவு இறங்கட்டும் தகப்பனே. நம்முடைய கிருபை 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 கிருபை. வைஷலா சோதரம் பைசலா சோதரம் பைசலா சோதரம் பைசலா சோதரம் பைசலா சோதரம் பைசலா சோதரா. அவருடைய பிரதான கிருபை இறங்கட்டும், பிரதான இறங்கட்டும், பிரதான தயவு இறங்கட்டும். பைஷாலா மீனானா மதுராரா பஷக்க நீக்காமா தீராரவா. ஆண்டவரே சோதரம் 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 சோதரம். நல்ல தகப்பனே, நம்முடைய கிருபை 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 கிருபை. பைஷாலா மீனானா மதுராரா பௌரிகா மஷக்க நீக்காமா. அல்ல தகப்பனே மத்திக்கிறோம். ஏசுநாதா சோதரம், ஆவியானவரே சோதரம், ஏசுநாதா சோதரம் 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 சோதரம். ஏசு பாதம் எனக்கு போதும், ஏசு பாதம் எனக்கு போதும். எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. பாதம் அமர்ந்து கனி சிந்தி, பாதம் அமர்ந்து கனி சிந்தி கதறி அழுதிடுவேனா, கதறி அழுதிடுவே. இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும். எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. இரவும் பகலும் வேத வசனம், இரவும் பகலும் வேத வசனம் தியானம் செய்திடுவேனா, தியானம் செய்திடுவேன். இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும். எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. என்னை விட்டு
எடுபடாத என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு இது எனக்கு நல்ல பங்கு இது. இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும். எந்த நாளும் எந்த நாளும் ஆனந்தமே. எதை நினைத்தோ கலங்க மாட்டேன், எதை நினைத்தோ கலங்க மாட்டேன். என்றும் துதித்திடுவேன், என்றும் துதித்திடுவேன். இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும். எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. நல்ல ஆண்டவரே, சோதரம் 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 சோதரம். அல்ல தகப்பனே, நம்முடைய கிருபை பெரியது, இரக்கம் பெரியது, தயவு பெரியது. அல்ல ஆண்டவரே, சோதரம் 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 சோதரம். பரிசுத்த பிதாவே, துதிக்கிறோம். நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கப்பட்ட அந்த மகிமையான நல்ல நேரத்துக்காக நன்றியிடம் துதிக்கிறோம். ஆண்டவரே, சோதரம் 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 சோதரம். இந்த மகிமையான நல்ல நாளிலே நம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து வேதத்தை தியானிக்க நீ பாராட்டின மேலான கிருபைக்காக சோதரம். இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த வேத பகுதியை கர்த்தர் ஆஸ்வதிப்பீராக. இதன் மூலமாய் நாங்கள் ஆஸ்வதிக்கப்பட ஆண்டவரே, ஒரு விஷயம் கூட எங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா குறைகளை கர்த்தர் அகற்றி நிறைவுள்ள ஒரு வாழ்க்கை வாழ, கரையில்லாத ஒரு வாழ்க்கை வாழ நம்முடைய நியாயத்தீர்ப்புக்கு ஆண்டவரே தகுதியாய் பாத்திரமாய் வாழ கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும். தொடர்ந்து ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலே நம்முடைய நியாயத்தீர்ப்பு தப்பித்து கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும். முற்றிலுமாய் தாட்டி ஒப்பு கொடுக்கிற நிறைய பொறுப்பெடுத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தரை சோதரிப்போம். சோதரம் 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 சோதரம். ஆண்டவராக தேவனை சோதரிப்போம். இந்த நல்ல நேரத்துக்காக கர்த்தரை சோதரிப்போம். சோதரம் சோதரம் சோதரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய தேவன் தாமே இந்த நாட்களிலே சோதரம் ஆண்டவர் சோதரம் பாதத்திலே அமர்ந்திருந்து தேவனை துதிக்க சோத்தரிக்க இந்த நேரத்தையும் இந்த நாளையும் தந்த தேவனை நன்றியோடு சோத்தரிக்கிறேன். ஆண்டவராகிய தேவன் சோதரம் கடந்த நாட்களிலே கடந்த நாட்களிலே இந்த நியாயத்தீர்ப்பை குறித்து சோதரம் நாம் தியானித்தோம். சோதரம் இந்த நாளிலும் கூட இந்த நியாயத்தீர்ப்பை பற்றி நாம் இரண்டாவது பகுதியாக இந்த நாளிலே தியானிக்கலாம். நியாயத்தீர்ப்பு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிறது. ஒரே தரம் மனிதன் பிறப்பதும் ஒரே தரம் மனிதன் மரிப்பதும் அவனுக்கு நியாயத்தீர்ப்பு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா ஜனங்களும் அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று நாம் பார்த்திருக்கிறோம். இந்த நியாயத்தீர்ப்பை தீர்க்கும்படி ஆண்டவராக தேவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதாவாகிய தேவன் அவரை ஏற்படுத்தினார். அவர் சர்வலோகத்துக்கு நியாயாதிபதி என்று நாம் பார்த்தோம். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி என்று நாம் கவனித்தோம். நியாயசனத்துக்கு முன்பாக எல்லாரும் சிறியோர் முதற்கொண்டு முதியோர் வரைக்கும் நிற்க வேண்டும் என்று நாம் சோத்திரம் சிந்தித்தோம்.
இந்த நியாயத்தீர்ப்பு யார் யாருக்கு என்கிற ஒரு சோதரம் காரியங்களை குறித்து பார்த்தோம். முதலாவது பகுதியிலே இந்த நியாயத்தீர்ப்பு சோதரம் மரித்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நியாயத்தீர்ப்பு உண்டாகும். இரண்டாவது, மனுஷனுடைய அந்தரங்க யோசனைகளை சிந்தனைகளை கர்த்தர் நியாயம் தீர்ப்பார் என்று வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறது. மூன்றாவது, மனுஷனுடைய சகல கிரியைகளையும் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். இந்த மூன்று காரியங்களை கடந்த முதலாவது பதிவிலே நாம் கவனித்தோம். கர்த்தர் யாரை நியாயம் தீர்ப்பார்? மரித்தோரையும் உயிரோடு இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் நியாயம் தீர்ப்பாராம். மனுஷனுடைய அந்தரங்க சகல யோசனைகள் சிந்தனைகள் எல்லாம் கர்த்தர் நியாயம் தீர்ப்பாராம். மனுஷனுடைய சகல கிரியைகளை கர்த்தர் நியாயம் தீர்ப்பாராம். இப்படி தேவன் நியாயம் தீர்க்கிறவர் என்பதை குறித்து கடந்த முதல் பகுதியிலே 3 காரியங்களை குறித்து நியாயம் தீர்ப்பார் என்று சற்று சிந்தித்தோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இரண்டாவது பதிவிலே தேவன் யாரை நியாயம் தீர்ப்பார் என்பதை குறித்து ஓரிரு காரியங்களை நாம் சற்று சிந்தித்து தியானித்து நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு புஸ்தகத்திலே 12ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிப்போமானால், மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். இந்த இரண்டாவது பதிவிலே முதலாவது, தேவன் யாரை கர்த்தர் நியாயம் தீர்ப்பார் என்று நாம் சிந்திப்போமானால் கவனிப்போமானால், மனுஷர்கள் பேசுகிற வீணான வார்த்தைகளை குறித்து கர்த்தர் நியாயம் தீர்ப்பாராம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மனுஷர்கள் பேசுகிற வீணான வார்த்தைகள். அப்போ மனுஷன் பேசுகிற வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள் இருக்கிறது, வீணான வார்த்தைகள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். சில பேர் தங்கள் வீடுகளிலே அல்லது கூடுகிற இடங்களிலே மணிக்கணக்காக பேசிக்கிட்டே இருப்பார்கள். சில பேர் மொபைலிலே பேசிக்கிட்டே இருப்பார்கள். இவ்விதமாக இன்றைக்கு மனுஷன் பேசுகிற காரியங்களை வீடுகளிலே சும்மா இருக்கிறோமா அந்த வீட்டுக்கு போய் உட்காந்து வீட்டில் இருக்கிற ஒரு கதையை பேசிகிட்டே இருப்பாங்க. அல்லது சில இடத்துல கூடுகிற போது அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருப்பார்கள். அல்லது சில பேர் மொபைலில் மணிக்கணக்காக பேசிகிட்டே இருப்பான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ என்ன பேசுனீங்க அப்படி கேட்குற போதா, சும்மா ஒன்றும் இல்லை, சும்மா தான் பேசியிருந்தோம். ஹல்லேலூயா. சில பேர் சும்மா பேசுகிற கதை வீணான வார்த்தைகளை குறித்து கர்த்தர் என்ன செய்கிறாராம்? ஸ்தோத்திரம். நியாயம் தீர்க்கிறார். ஏங்களா? வீணான வார்த்தைகளை குறித்து கர்த்தர் நியாயம் தீர்க்கிறார். ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவராக தேவன் परमेश्वर यहोवा ஸ்தோத்திரம் மனுஷன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளை குறித்து கர்த்தர் நியாயம் தீர்க்கிறார். मनुष्य बोलने वाली हर एक शब्दों का परमेश्वर न्याय करते हैं. ஸ்தோத்திரம்.
அதான் பரிசுத்த பவுல் எபேசியருக்கு எழுதுகிற பொழுது इसलिए पवित्र पौल जब एफेसियों को लिखता சோத்திரம் है, 4ஆம் அதிகாரத்திலே வாசிப்பீர்களானால் जब 4वां अध्याय पर पढ़ते சோத்திரம் हो, நல்ல வார்த்தை உண்டானால் अगर अच्छी शब्द होगी, ஹல்லேலூயா हालेलुया, சோத்திரம் உங்கள் வாயிலிருந்து புறப்பட இந்த கெட்ட வார்த்தை ஒன்று உங்களுக்கு வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். तुम्हारे जुबान से कोई प्रकार की பக்தி बुरी बातें नहीं, விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாக பேசுங்கள். बल्कि भक्ति पर बढ़ने जैसी बातें बोलने से दूसरों के लिए उपयोगदायक होगा। எபேசியர் 4:29 வாசித்து பார்க்கலாம். आप इसे एफेसियों की 4वां अध्याय 29 पर पढ़ அவ सकते हो। கேட்கிற மக்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகக்கூடிய நல்ல வார்த்தையை சோத்திரம் கேட்கும்படி பேசு. तो दूसरों की भक्ति बढ़ने जैसी जो बातों को कहो ताकि वो दूसरों के लिए उपयोग அப்ப होगा। ஒரு நாளைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில 24 மணி நேரத்தை தருகிறார். तो परमेश्वर यहोवा हमें एक दिन पर 24 घंटे देते हैं। அப்ப இந்த 24 மணி நேரத்திலே நம்ம எவ்வளவு நேரம் பேசுகிறோம்? तो इस 24 घंटे पर हम कितने देर तक बात करते हैं? தேவனோடு எவ்வளவு நேரம் பேசுகிறோம்? परमेश्वर के साथ कितने बात करते हैं? மனுஷனோடு எவ்வளவு நேரம் பேசுகிறோம்? मनुष्य के साथ कितने बात करते हैं? உலகத்தோடு எவ்வளவு நேரம் பேசுகிறோம்? इस दुनिया के साथ कितने बात करते हैं? அப்போ ஆண்டவராகிய தேவன் நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். परमेश्वर यहोवा हम बात करने वाली हर एक बातों को परमेश्वर ध्यान நம்ம देते हैं। சும்மா பேசுறோமோ, हम ऐसे बात कर रहे हैं நம்ம क्या? சார் காரியமா பேசுறோமோ, या कोई कार्य के वजह से ஒரு बात करते வேலையா हैं, பேசுறோமோ, या कुछ काम के वजह से எதை बात करते हैं? பேசினாலும் சரிதான். यदि हम कुछ भी बात அப்போ करें, ஆண்டவர் परमेश्वर அவர்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார். ये सारी बातों को ध्यान देते हैं। சோதரன் நான் பேசுகிற காரியத்துல ஒண்ணுமே இருக்காது. हम बात करने वाली बातों पर कुछ भी नहीं रहेगा। சோதரன் சும்மா டைம் பாஸ் பேசிட்டே இருப்பேன். हम समय बिताने के लिए उस அப்ப बातें किए இந்த होंगे, வார்த்தைகள் पर ये शब्द உங்களை எங்க கொண்டு போய் விடுமா? आप लोग को कहाँ लेकर நியாய जाकर छोड़ेगा? தீர்ப்புலே கொண்டு போய் விடும். न्याय के दिन के लिए அப்ப लेकर நான் जाकर பேசுகிற छोड़ेगा। ஒவ்வொரு வார்த்தைகளும் तो हम बोलने वाली हर एक शब्दों சோதரன் पर நம்மை நியாயத்திற்க வைக்கிறது. हमें वो न्याय चुकाएगा। நம்மை நியாயத்திற்க வைக்கிறது. हमें वो न्याय चुकाएगा। நம்முடைய குடும்பத்தை நியாயத்திற்க வைக்கிறது. हमारे परिवार को न्याय चुकाएगा। அப்போ நம்முடைய வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக என்று வேதம் சொல்லுகிறது. तो शास्त्र बताती है कि आप बोलने पर या हमारी बात जो है दीन रहना ஆகையால் தான் चाहिए। தாவீது சொல்லுகிறார், इसलिए दाऊद कहता है, நான் நலமானதையும் பேசவில்லை, मैं ना अच्छी बातें बोला, நான் ஒன்றையும் பேசவில்லை, मैं कुछ भी नहीं बोला, நான் அமைதியாக தேவசமூகத்தில் மௌனமாக இருந்தேன் என்று. मैं परमेश्वर के चरणों पर चुपचाप था। அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில तो आज हमारे जीवन पर சோதரன் நாம் பேசுகிற வார்த்தைகளுக்கு ஒரு நாள் நியாய தீர்ப்பு உண்டு हम जो बोलने वाले हर एक शब्दों के लिए என்று न्याय நாம் है, அறிந்து கொள்ள வேண்டும். इस बात को हम जानना है। இதே சோதரன் சுவிசேஷத்திலே ஆக்கியோன் எழுதுகிற பொழுதோ जब इसी चीजों को जब सुसमाचार पर लिखता மனுஷர் है, பேசுகிற வீணான பேச்சு இருக்கு பத்தியா, मनुष्य बोलने वाली जो वृद्ध बातें हैं, அதிகமான பேச்சிலே பாவம் இராமல் போகாது. ज्यादा बातें पर पाप की बिगड़ नहीं जाएगा। அப்போ நீ எவ்வளவு பேசுறியோ हम जितना ज्यादा बात करेंगे அவ்வளவு அந்த பேசுற பேச்சில பாவம் இருக்கிறது. उतना ही उस पर पाप भी रहेगा। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப பாவம் செய்கிற மனுஷன், பாவம் செய்கிற ஆத்மா சாகும். पाप करने वाला जो मनुष्य आत्मा जो है वो मरेगा। சோதரன் பாவத்தின் சம்பளம் மரணம். पाप की मजदूरी मृत्यु है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। பாவம் தேவனுக்கு விரோதமான பகை. पाप जो है परमेश्वर के विरोध वो बैर है। பாவம் எந்த மனுஷனையும் இகழ்ச்சியை உண்டாக்கும். पाप कोई भी मनुष्य को वो तुच्छ लेकर அப்ப இந்த आएगा। நாளில் நீ அதிகமான பேச்சு பாவத்தை உண்டாக்குமா? तो इसलिए हम ज्यादा बात करेंगे वो पाप को लेकर நீ आएगा। வேற ஒண்ணும் செய்ய வேணாயா? आप कुछ भी मत करो। சோதரன் நீ ஒண்ணுமே பண்ண வேணாம். आप कुछ भी मत நீ करो। சும்மா பேசிட்டே இரு. आप चुपचाप बात करते रहो। நீ கூடி பேசுறியோ, आप इकट्ठे होकर நீ बातें கூடி करते இல்லாம கூட ஒன்னு தனியா பேசுறியோ, या आप अकेले खड़े रहकर ரெண்டு बोलते பேர் हो பேசினாலும் சரிதான், या 2 जन बात करते நீ होंगे 10 பேர் கூடி பேசினாலும் या சரிதான், 10 जन मिलकर बोलते होंगे அல்லது நீ மொபைல்ல மணிக்கணக்கா பேசினாலும் சரிதான். या मोबाइल पर घंटे भर बात करोगे। சில பேர் அஞ்சு புலா பேசிட்டே கிடப்பா. कई लोग पूरा मिनट तक उस पे बात करते சில बैठेंगे। பேர் பேசவே தெரியாது பாரு. कई लोग बात करते ये भी नहीं मालूम पड़ता है। இது மாதிரி தான் ஒரு வீட்டுக்கு போகணும். इस प्रकार एक बार एक घर पर गए। ஒரு அந்த பொண்ணு ஹெட்போன் மாட்டி கதல் மாட்டிட்டு वो இருந்தா. लड़की जो है कान पर हेडफोन लगाई थी। என்ன அந்த பொண்ணு ஹெட்போன் மாட்டிட்டு இருக்கா? क्यों हेडफोन लगाई है ये? சோதரம் அவ அம்மா சொன்னா பாட்டு கேட்டுட்டு இருக்கான். हाँ उसकी माँ बोलने लगी कि गाना सुन रही है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஆனா நான் பார்க்கும்போது அவன் பாட்டு கேட்குற மாதிரி இல்லை. पर मैं देखते समय वो गाना सुन रही ऐसा नहीं लग रहा मुझे। ஹல்லேலூயா. हालेलुया। சோதரம் அவன் முடிச்சுட்டு வந்தா என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு. वो सब खत्म करके आई मेरे पास, तब
सबने पूछा क्या कर என்ன रही थी? பாட்டு கேட்ட? तू कौन सा गाना गा रही हालेलुया। सुन रही थी? ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। ஸோ அந்த மொபைல் வாங்கி பார்த்த போதும் जब मोबाइल लेकर देखा அவன் பாய் ஃப்ரெண்டு கிட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசியிருக்கான். वो अपने बॉयफ्रेंड के साथ 1 घंटा 1.5 घंटा बात करती है। ஹalleluya. हालेलुया। சோதரன் அவன் ஏற்போன் தான் மாட்டிட்டு இருக்கான். और हेडफोन भी लगाई है அவனை பாட்டு கேட்கல, पर वो गाना नहीं सुन रही थी, அவன் வேற பாட்டு பாடிட்டு वो இருந்திருக்கான். और कुछ गाना गा रही थी। பேச்சே கேட்காது பாரு, बात ही नहीं सुनते थे, சும்மா வாயில சும்மா அசைந்தே இருப்பான். खाली मुंह हिलाते रहती। ஹalleluya. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा சோ हो। இது மாதிரி வாழ்க்கையில इस प्रकार जिंदगी நைட்டு पर ஃபுல்லா பேசுவா, रात पूरा बात பகல் ஃபுல்லா करेंगे, பேசுவா. दिन पूरा बोलेंगे। இதனுடைய பலன் என்ன தெரியுமா? तो इसकी प्रतिफल क्या சரி, है? நியாய தீர்ப்பு தான் நீ தப்பணும். न्याय के दिन पर बचेगी அப்போ नहीं। நல்ல காரியத்தை நீ பேசணும். तो अच्छे बातों को तुम बोलना है। நல்லது புரோஜனமான அது பக்தி விருத்திக்கு எதுவானவர்களை பேசுவான் தப்பித்துக் கொள்வான். इसके लिए भक्ति बढ़ने की कार्य के बारे में बातों करो, बच பக்தி जाओगे। விருத்தி கூறி பேச நீ மணிக்கணக்காக என்னத்தை பேச முடியும்? तुम भक्ति बढ़ा नहीं है वैसा फिर कौन सा बातें की इतनी देर से? ஹalleluya. हालेलुया। வாயத்திறந்து நம்மால் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண முடியல. मुंह खोल के थोड़ी देर प्रार्थना नहीं कर पा रहे हो, வாயத்திறந்து பக்தி விருத்திக்காக என்னத்தை பேச முடியும்? तो फिर मुंह खोल के क्या भक्ति की बातें बोलते रहेंगे? உலகத்துக்காக பேசிட்டே இருப்போம். इस दुनिया के बारे में बोलते रहेंगे। ஹalleluya. हालेलुया। அடுத்த கதை, दूसरे की कहानी, எந்த கதை, எல்லா கதை வந்த கதை பேசிட்டே இருப்பேன். जो भी हुआ आया सब हुआ उसके அப்ப बारे में நாங்கள் बोलेंगे। யோசித்து பாருங்க, तो इसलिए सोच कर देखो உங்கள் வாழ்க்கையில आपकी जिंदगी पर தேவன் நியாயத்திற்க போகிற காரியம் परमेश्वर न्याय करने वाली சோ कार्य, நம்ம பேசுகிற பேச்சு பாரு. हम बोलने वाली बातें இது देखो। அலட்சியமா நினைப்பா. कई लोग इसको कुछ भी அவன் ख्याल சொல்ற नहीं रखते। அவன் சொல்ற என்னத்தை கேட்க वो क्या बोलेगा मैं क्यों सुनूं, சோதரன் ஆயிரம் அப்படிதான் இருப்பேன். इसलिए मैं ऐसे ही रहूंगी। ஹalleluya. हालेलुया। இப்ப தெரியாது, अब नहीं मालूम இந்த पड़ेगा, கிட்னி எடுக்கிற போதும் தெரியும் பாரு. जब गिट्टी निकालते समय சொல்றப்ப मालूम पड़ेगा। கேட்க மாட்டான், குடிக்காதான்னு. ओ दारू मत पियो करके बोलेंगे तो அப்ப सुनेंगे नहीं। கிட்னி எத்த பிறகு தெரியும். जब किडनी निकालने के बाद मालूम அதனால पड़ेगा, ஒழுங்கா அரிசோன கேட்க மாட்டான். इसलिए ठीक रहते समय बोलेंगे तो சில नहीं समझ ஆண்டு में சில आएगा। எடுப்பாரு பாரு. कई लोग को परमेश्वर निकालेंगे तब हालेलुया। हालेलुया। ஹalleluya. हालेलुया। அது சொன்னா அப்படியே நடக்கும். जो बोलते वो ऐसे हो जाएगा। ஹalleluya. हालेलुया। சிலது எடுத்தாதான் कई चीजों को அப்போ निकालेंगे சரிப்படாது பாரு. तब ठीक हो जाएगा। அதான் நியாய தீர்ப்பு. वही न्याय ही है। ஹalleluya. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। சோதரன் நேபுகாத்நேச்சர் ஏன் நியாய தீர்ப்பு வந்தது? नेबूकदनेस्सर के जीवन पर क्यों न्याय சோதரன் आया? கடைசி பகுதியில் பார்க்கறேன் சொல்றேன் உங்களுக்கு. उसके अंत में मैं बताता हूँ। நேபுகாத்நேச்சர் ஏன் நியாய தீர்ப்பு வந்தது? नेबूकदनेस्सर के जीवन पर क्यों न्याय அவன் आया? எல்லாத்தையும் கண்டான், क्यों वो सब कुछ देखा? கர்த்தர் எச்சரித்தாரு, वो परमेश्वर उसको चेतावनी दी, கேட்கல பாரு. அவன் वो नहीं सुना, ஆகினால தான் ஆண்டவர் इसलिए परमेश्वर மிருகமா மாற்றினார். उसको जानवर बना दिए। ஹalleluya. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। மனுஷன் பேசுகிற பேச்சுகள், तो मनुष्य बोलने वाली बातें, அப்ப வீணான வார்த்தைகள். तो वृद्ध बोलने वाली அப்ப बातें, வீணான வார்த்தை என்ன? तो वृद्ध बात क्या है? ஹalleluya. हालेलुया। சோதர வேதம் சொல்லுகிறது, शास्त्र बताती சோதர है, 1 தெசலோனிக்கர் புத்தகத்துல पहला தெசலோனிக்கேயன் की சோதர पुस्तक 2ஆம் அதிகாரம் उसकी दूसरा अध्याय 5வது வசனத்தை வாசிப்பீர்களானால், उसकी 5 அப்ப वचन மனுஷர் पढ़ोगे, பேசுகிற வீணான வார்த்தைகள். मनुष्य बोलने वाली वृद्ध बातें, அப்போ நான் வேதத்தில் பார்க்கிற போது तो शास्त्र पर जब देखेंगे, உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி जैसा तुम जानते हो, நாங்கள் ஒரு காலமும் हम कभी भी இச்சகமான வார்த்தைகளை சொல்லவும் இல்லை, हम अभिलाषा की बातें कभी नहीं बोले, பொருளாசை உள்ளவர்களாக மாயம் பண்ணவும் இல்லை, தேவனே சாட்சி என்றார். वस्तु की लालच की माया की जीवन कभी नहीं बोले और ये परमेश्वर हमारे लिए गवाह है। ஹalleluya. हालेलुया। அப்ப இந்த வீணான வார்த்தைகளை பாருங்க. तो ये वृद्ध बातों को देखो, பரிசுத்த பவுல் சொல்றாரு, पवित्र पौल कहता है, நாங்கள் இச்சக வார்த்தை பேசவில்லை, हमने तुम्हारे पास कोई अभिलाषा की बातें नहीं कहा। இச்சகமான வார்த்தைகளை, अभिलाषा की बातें, இச்சகமான காரியங்களை अभिलाषा की कार्य நாங்கள் को ஒரு காலமும் பேசினதில்லை. हमने कभी तुम्हारे साथ नहीं बात की है। ஹalleluya. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की அப்ப महिमा हो। இச்சகமான வார்த்தைனால் ஆசை வார்த்தைகள். तो अभिलाषा की मतलब जो है लालच दिखाने वाली बातें। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। சோத்ரம் இச்சகமான வார்த்தை, अभिलाषा की बातें, சோத்ரம் ஆசை வார்த்தைகள், कहीं आशा की ஆபாச शब्द, வார்த்தைகள், जो बुरी बातें, ஆபாச வார்த்தைகள், जो बुरी बातें, இப்படி வார்த்தைகளை பேசிக்கிட்டே இருப்பா. तो इस प्रकार की बातें बोलते रहेंगे। ஹalleluya. हालेलुया। அப்போ ஒரு மனுஷனை இச்சைப்படுத்துகிற வார்த்தைகளை, एक मनुष्य को अभिलाषा करने वाली बात, ஆசைகளை தூண்டுகிற வார்த்தைகளை, जो अभिलाषा को उत्पन्न करने की बात, சோத்ரம் மற்ற வாழ்க்கையில பலவிதமான இன்னல்களை தூண்டுகிற வாழ்க்கையில कई प्रकार வார்த்தைகளை के लोगों को कई प्रकार की परिस्थितियों को करने பேசிக்கிட்டே वाली बात, இருப்பானால், अगर वो बात करते அப்ப रहेगा, இச்சகமான வார்த்தைகள், तो अभिलाषा की बात,
பேசி பேசி இந்த பக்கம் இழுக்கிறது, बात कर करके अपने और खींच लेना, பாவத்துக்கு இழுக்கிறது, पाप पर खींचना, சாபத்துக்கு இழுக்கிறது. श्राप पर खींच लेना। இப்படிப்பட்ட இச்சகமான வார்த்தைகளை इस प्रकार की अभिलाषा की बातों மனுஷன் को பேசுகிறான். मनुष्य बोलता அப்ப है, வீணான வார்த்தைகள் तो वृद्ध बातें உன்னை நியாயத்திற்கு கொண்டு வரும். वो तुझे न्याय लेकर அதுல आएगा। தான் இச்சகமான வார்த்தை. उसमें से एक है अभिलाषा की बातें। ஹalleluya. हालेलुया। சற்று சிந்தித்து பாருங்க. थोड़ा सोच कर देखो, 24 மணி நேரத்துல 24 घंटे நீ पर பேசுற இச்சை வார்த்தை எத்தனை இச்சை வார்த்தை, तुम कितने जो अभिलाषा की बातें होंगे, ஆசா பாசங்கள், तुम्हारे अंदर जो आशा ஆபாச பேச்சுகள் और जी लालच की बातें, இப்படி பேசுகிற போது இச்சக வார்த்தை. तो ये सारी बातें करते समय अभिलाषा की बातें। ஹalleluya. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। ஆதாம் ஏவாளு கிட்ட हवा के पास ஏவாளு கிட்ட சத்துரு பேசிட்டே இருக்கான் பாரு. हवा के पास शत्रु बात कर रहा था, பேச वो बात करते करते இச்சகமான வார்த்தைகள் பேசிட்டே இருக்கான். अभिलाषा की बातें बात करने लगा। பேச वो जब बात किया, பழத்தை பார்த்த उடனே இச்சிக்கப்படத்தக்கதா उस फल को देखते ही उसको अभिलाषा आ गई। அவளோ பேசி மயக்கிறா பாரு. वैसा बात कराने के लिए रखता। ஹalleluya. சில हालेलुया। பேர் பேசி மயக்கவா. कई लोग बात करके उनको சில பேர் फंसाने சில லேடிஸ் பார்க்கலாம், कई औरत लोग को देख सकते हैं, நாமளுக்கிட்டே பேசிட்டே இருப்பா वो பாரு. आदमी लोग से बात करते रहे। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। பேசி எப்படியாவது மயக்கணும், कैसे भी बात करके उनको फंसाना, பேசி ஜீவிக்கணும். बात कर कर फंसाना। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा சோ हो। லேடிஸ் அதிகம் பேச மாட்டா பாரு. वो लेडीज की बातें नहीं करते हैं। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அப்ப இந்த இச்சகமான வார்த்தைகளை பேசிக்கிட்டே இருப்பா. तो ये अभिलाषा की बातें बोलते रहेंगे। அப்ப சற்று சிந்தித்து பார்க்கணும். थोड़ा सोच कर देखो, உன் வார்த்தையில आपके शब्दों நியாய पर தீர்ப்பு இருக்கிறது. न्याय है। ஒரு வார்த்தை பேசுகிற போது, जब एक बात बोलोगे, ஒரு வார்த்தை நீ பேசுகிற जब போதெல்லாம் हर एक बात बोलोगे, நியாய தீர்ப்பு நிக்கணும். आप न्याय के दिन के सामने खड़े மொபைல் रहना கையில் है। எடுக்கும் போதெல்லாம், आप जब तक मोबाइल निकालते हो, மனுஷனோட கூடி பேசுகிற जब போதெல்லாம், मनुष्यों के साथ इकट्ठा होकर बात அடுத்து करते விட்டு हो, உட்கார்ந்து பேசுகிற जब போதெல்லாம் दूसरे घर पर बैठकर बात करते हो, நீ நியாய தீர்ப்பாக நிற்கணும் तुम न्याय के दिन के लिए खड़े என்கிற रहना। உணர்வு நமக்கு வேணும். इस एहसास हमारे अंदर हरदम होना चाहिए। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। 2 பேதுருல வாசிப்போமானா, जब दूसरा पत्रस पर 2 पढ़ोगे, பேதுரு புத்தகத்துல दूसरा पत्रस 2ஆம் அதிகாரம் उसकी दूसरा अध्याय 3வது வசனத்தை வாசிக்கும் போதோ उसके तीसरा वचन पढ़ोगे, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, वहां पर लिखा हुआ है, பொருளாசை உடையவர்களாய் वस्तु की लालच जो है, தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். वो लोग के लिए बातें गढ़कर तुम्हें अपने लाभ का कारण बनाएंगे। और அப்ப இந்த வீணான வார்த்தைகளை பாருங்களேன். तो ये वृद्ध बात ये है, ஒண்ணு இச்சகமான வார்த்தை, இச்சக வார்த்தை. एक जो है अभिलाषा की बात, இரண்டாவது दूसरा தந்திரமான வார்த்தை. युक्ति कर कर बोलना। ஹalleluya. हालेलुया। அந்த வார்த்தையே தந்திரமா இருக்கும் பாரு. उनके शब्दों पर कहीं युक्ति रहती है। இந்த ஏவாள் வஞ்சிக்கப்பட்ட தந்திரமான வார்த்தையில ये வஞ்சிக்கப்பட்ட. आवा धोखा खाई युक्तियों की बातों से। சிம்சோன் எப்படி வஞ்சிக்கப்பட்டான்? सिमसोन कैसे தந்திரமான வார்த்தையில வஞ்சிக்கப்பட்டான். वो युक्तियों की बातों से। சத்துரு தந்திரமா பேசுவான். शत्रु युक्तियों की बातें करेगा। ஹalleluya. हालेलुया। கனி நீ புசித்ததுண்டோ? तो ये फल तू कभी खाया है क्या? கனி பார்த்ததுண்டோ? इस फल को कभी देखा क्या? தந்திரமா பேசினா பாரு. बड़ी युक्तियों के साथ बोलता है। ஏவாள் அப்படியே கவிழ்ந்துட்டா और பாரு. आवा उसके और ही पलट गई। சிம்சோன் सिमसोन நல்ல ஒரு தேவ மனுஷன் தான். अच्छा एक परमेश्वर का मनुष्य தந்திரமா है, பேசினா பாரு. पर वो जब युक्तियों के साथ बोली, லெதிலால் அப்படி தந்திரமா பேசினா वो பாரு. दलीलाल ऐसे युक्तियों की बातें की, தந்திரமா பேசி 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 युक्तियों की बातें அவன் बोलकर ரகசியத்தெல்லாம் வாங்கிட்டா பாரு. वो पूरी गुप्त बातों को छीन ली அவனுடைய उससे। எல்லா காரியத்தை வாங்கிட்டா பாரு. उसकी सारी कार्य को ले लिया। வாழ்க்கையில பரிதபிக்கப்பட்ட நான் மாறி तो आखिर पर वो बेचार हो गया। சில பேர் பேசுற தந்திரமா இருக்கும் பாரு. कई लोग की बातें इस प्रकार की युक्ति அதான் होगी, நரித்தந்திரங்கள். वो ही लोमड़ियों की युक्ति, நரித்தந்திரங்கள். लोमड़ियों की युक्ति। சில நரி இருக்கதான் செய்யும். कई लोग लोमड़ी रहेगा, நரி ஏமாந்து போகாத. लोमड़ी तू धोखा मत खा। ஹalleluya. हालेलुया। நியாய தீர்ப்பு வரணும். न्याय का दिन आना நீ है। தந்திரமா பேசாத. तू युक्तियों की बातें मत करो, இச்சகமா பேசாத. अभिलाषा की बातें मत இதெல்லாம் बोलो। வீணான வார்த்தை. ये सब वृद्ध बातें हैं। கணக்கு ஒப்பு கொடுக்கணும். तो अपने आप को अर्पण करना கணக்கு है, ஒப்பு கொடுக்கணும். अर्पण करना है। கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். प्रभु लिख कर रखा அவருடைய है, புத்தகத்தில் எழுதி उसकी வைத்திருக்கிறார். पुस्तक पर लिख कर रखा है, உனக்கு ஒரு புத்தகத்தை तेरे வைத்திருக்கிறார். लिए एक पुस्तक को रखा है। நீ என்னென்ன பண்ற? तू क्या क्या करते हो? இந்த நாள் எழும்பி காலையில் எழும்பி तू सवेरे उठकर நைட்டு வரைக்கும் तू रात तक இந்த ஒரு 24 மணி நேரத்துல तू इस 24 நீ घंटे என்ன पर செஞ்சுக்கிட்டு இருக்கிற? तू
क्या कर நீ रहे என்ன हो, பண்ற तू क्या कर रहे எல்லாத்தையும் हो, தேவன் எழுதி வைத்திருக்கிறார். ये सब परमेश्वर लिख कर रखा है। எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ற, कितने घंटे எவ்வளவு प्रार्थना நேரம் करते हो, வேதத்தை வாசிக்கிற, कितना शास्त्र को पढ़ते हो, எவ்வளவு நேரம் ஊழியம் செய்யற, कितना सेवकाई करते எவ்வளவு हो, நேரம் போன்ல பேசுற, कितना फोन में बोलते எவ்வளவு हो, நேரம் கதை விடுற, कितना कहानी छोड़ते எவ்வளவு हो, நேரம் நீ பாட்டு கேட்கிற, कितना गाना सुनते हो, எவ்வளவு நேரம் எங்க சுத்துற, कितना देर काम घूम रहे थे, எல்லாத்தையும் கதை எழுதி வைக்கிற. सब कुछ परमेश्वर लिख कर रखे। ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया। எவ்வளவு நேரம் வேலை செஞ்சுட்டு இருக்க, कितना समय काम कर रहे हो, இதெல்லாம் கதை எழுதி வச்சிருக்கிற. ये सब परमेश्वर लिख कर रखे। ஆகையினால் வாழ்க்கையில इसलिए तेरे जीवन தந்திரமா पर பேசிட்டு அலையாத. युक्तियों की बातें मत சில பேர் बोलो। தந்திரமா பேசிக்கிட்டே இருப்பா. कई लोग युक्तियों की बातें करते தந்திரமா हैं, பேசி தன் பக்கம் வசப்பத்திக்குவா. युक्तियों की बातें कर कर अपने और இப்படிதான் खींच लेंगे। சிம்சோன் ஏமாந்து போயிட்டான். सिमसोन इसी बातों पर फंस गया, ஏவாள் ஏமாந்து போயிட்டா. धोखा भी धोखाबाजी खाई। ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया। சோத்திரம். ஆகினால தான் इसके कारण சோத்திரம் இந்த எலியா एलिया சோத்திரம் எலியா கூட एलिया के साथ சோத்திரம் எலிசா போனா பாருங்க. एलिसा गया था। இந்த எலிசாவை इस एलिसा को அநேக புத்திரர்கள் பேசி பேசி மயக்கினான். कई जो भविष्यद्वक्ता के पुत्र लोग उसको बातें कर कर फंसा दिए। எல்லாம் உனக்கு தெரியும், எனக்கு தெரியும், போயா. हाँ, मुझे सब कुछ मालूम है, चले जाओ। எல்லாம் எனக்கு தெரியும், हम लोग को सब कुछ मालूम நீ है, சும்மா இரு. तुम चुपचाप रहो। சோத்திரம் எல்லாம் எனக்கு தெரியும், हम सब जानते நீ हैं, சும்மா இரு. तुम चुपचाप रहो। சோத்திரம் வாழ்க்கையில जीवन पर தந்திரமான வார்த்தை அகப்படல பாரு. इस प्रकार की युक्तियों की बातों पर नहीं फंसा, தந்திரமான வார்த்தை அகப்படாதபடினா युक्तियों की बातों पर नहीं फंसा, இவன் इसलिए 2 மடங்கு அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டான். 2 गुना अभिषेक को पा लिया। அப்ப இன்னைக்கு நான் பேசி பேசி அபிஷேகத்தை பெற்று இழந்து போறோமே. तो आज हम बातें करते करते अभिषेक को खो जा रहे நான் हैं, பேசி பேசி கிருபை இழந்து हम போறோமே. बातें करते करते अनुग्रह को खो जा रहे हैं, பேசி பேசி தேவ இரக்கத்தை இழந்து போறோமே. बातें बातें करते करते परमेश्वर की दया खो जा रहे हैं। யோசித்து பார். सोच कर देखो, கர்த்தர் சோத் நியாயம் தீர்க்க போகிறார். परमेश्वर इस बात की न्याय करने वाला है। ரட்சிக்கப்பட்டு பெரிதல்ல, उद्धार पाया बड़ा नहीं है, ஞானஸ்நானம் எடுத்தது பெரிதல்ல, बपतिस्मा लिए वो बड़े नहीं है, அபிஷேகம் பெற்றது பெரிதல்ல, अभिषेक बड़े पाए ने बड़े नहीं, விசுவாசம் மாறுவது பெரிதல்ல, विश्वासी बदलना बड़ी बात नहीं, சபைக்கு வருவது பெரிதல்ல, சபைக்கு வருவது பெரிதல்ல, कलीसिया पर आना बड़ी बात नहीं, ஆராதிப்பது பெரிதல்ல, आराधना करना बड़ी बात नहीं, ஊழியம் செய்வது பெரிதல்ல, सेवकाई करना बड़ी बात ஊழியம் नहीं, வருவது பெரிதல்ல, सेवकाई में आना बड़ी बात नहीं, சோதரம் நியாய தீர்ப்பு தப்பணும். न्याय के दिन के लिए बचना है। ஆகினால इसलिए வார்த்தைகள் आपके बातों पर, வார்த்தை शब्दों கவனமா पर இருக்கணும். आपके शब्द सही உங்க रहना வார்த்தை है, கவனமா இருக்கணும். आपके बात सही रहना है, ஒருத்த வார்த்தையில आपके शब्दों पर வஞ்சகம் வரக்கூடாது, कोई प्रकार की अभिलाषा தந்திரம் नहीं, வரக்கூடாது, युक्ति नहीं आना है, இச்சைகள் வரக்கூடாது. अभिलाषा नहीं आना है। ஹalleluya हालेलुया। ஆகினால इसलिए வீணான வார்த்தைகள் நிமித்தம் आप व्रत बातों के कारण உன்னை கர்த்தர் आपको प्रभु நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்றார். न्याय के दिन को लेकर आकर खड़े அப்ப करेगा। इसे வீணான जान। வார்த்தை तो व्रत बात சோதர வாழ்க்கை ஜீவிதத்துல आपकी जिंदगी சோதர पर இச்சைகமா இச்சையா பேசுறது, कई लोग अभिलाषा से बोलेंगे, சோதர வீணான வார்த்தை व्रत बातें சோதர தந்திரமா பேசுறது. युक्तियों की बोल। ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया। சோதர அதே 2ஆம் அதிகாரத்துல दूसरा अध्याय, சோதரம் அது லூக்காவின் 1-2 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரத்துல दूसरा पत्रस दूसरा अध्याय 18வது வசனத்தை வாசிக்கும் போதோ 18 वचन पढ़ोगे, வஞ்சகமாய் நடக்கிறவற்றிலிருந்து वे व्रत गमन की அரிதாய் बातें कर தப்பினவரிடத்தில் இவர்கள் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி वह करके लुचपन के कामों के द्वारा மாமிச இச்சைகளினால் காம விகாரங்களினால் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள். उन लोगों को शारीरिक अभिलाषाओं में फंसा लेते हैं जो भटके हुओं में से अभी निकल की रहे हैं। ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया। வஞ்சகமாய் நடக்கிறவரிடத்திலிருந்து तो युक्तियों के साथ चलने वाले के साथ அரிதாக தப்பினவரிடத்திலிருந்து जो लोग बचे हैं, இவர்கள் ये लोग அகந்தையான வார்த்தைகளை பேசி ये लोग अभिलाषा और लुचपन की बातें மாம்ச बोलकर இச்சைகளிலும் शारीरिक की காம अभिलाषाओं में விகாரங்களிலும் और इस प्रकार அவர்களை लुचपन के कामों के தந்திரமாய் द्वारा பிடிக்கிறார்கள். उनको युक्तियों के साथ அப்ப पकड़ते हैं। வீணான வார்த்தை பாருங்க. तो व्रत बातें क्या சோத है? இச்சைக வார்த்தை, वो अभिलाषा की சோத बात, தந்திரமான வார்த்தை, युक्तियों की बात அகந்த வார்த்தை, அகந்த और लुचपन की बात। அகந்த பெருமையை பேசுவா, घमंड से बोलेंगे, வெட்டிமையை பேசுவா, घमंड से இப்படி बोलेंगे। அகந்த பேசி 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 इस घमंड से சோத बोलकर என்ன வந்துருமா? कई लोग के जीवन சோத पर வாழ்க்கையில காம விகாரம், जीवन पर अभिलाषा, ஹalleluya हालेलुया, இச்சைகளினாலும் अभिलाषाओं से பேசி பேசி बात करते இந்த करते பெருமையை பேசி பேசி மாம்சத்தில் விழுந்துருவா. घमंड पर बात करते करते शरीर पर गिर जाएंगे। பேசி மாம்சம் பேசி 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 घमंड की बातें காம बोलकर விகாரத்தில் விழுந்துருவா, वो अभिलाषाओं पर गिर உலக जाएंगे, இச்சையில் விழுந்துருவா. संसार की अभिलाषाओं पर அவளை गिरेंगे। சிம்சோன் பேசி 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 மாம்சத்தில் விழுந்து போயிட்டான். सिमसोन भी इसी प्रकार बात करते करते अभिलाषा पर சாலமோன் गिर பேசி गया। பேசி 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 மாம்சத்தில் விழுந்துட்டான். सालमोन भी इसी प्रकार बात कर कर वो हालेलुया। शारीरिक की अभिलाषा पर गिर गया। ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया।
हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। ஆகையினால இந்த வீணான வார்த்தை அகந்த பெருமையான வார்த்தை பாரு. तो इसलिए व्यर्थ बातें हैं। இந்த யோசேப்பு பற்றி பேசுறாங்க. यूसुफ के साथ बोलते हैं। போத்திபார் மனைவி அகந்த பேசிக்கிட்டா. पोतीफार की औरत इस प्रकार बात कर रही है, பெருமையை பேசுறா பாரு. घमंड के साथ बोल रही है। யோசேப்பே, ए यूसुफ, சோதர நான் தான் எங்க பெரிய ராணி, मैं ही एक बड़ी रानी हूँ, சோதர நீ எங்கட இரு, तू मेरे साथ रहना। எங்கட இருந்தா இப்படி எல்லாம் இருக்கலாம் பாரு. ऐसा रहेगा तो मेरे साथ ऐसा रह सकते हो, இப்படி எல்லாம் இருக்கலாம் பாரு. इस நல்ல प्रकार सब जी सकते हैं, நல்ல துணி போட்டுக்கலாம், अच्छे कपड़े पहन நல்ல सकते हैं, நகையெல்லாம் போட்டுக்கலாம், अच्छे दागिना पहन सकते हैं, பெரிய ஆள் ஆப்பேன், तुझे बड़ा आदमी बना சோதர दूंगी, நல்ல கார் வாங்கி तुझे தருவேன், कार लेकर நல்ல दूंगी, பைக் வாங்கி तुझे தருவேன், बाइक लेकर दूंगी, நல்ல மைனர் செயின் போடுவேன், तुझे वो वायलेट चेन पहनाऊंगी, மைனர் செயின் போடுவேன், तुझे एक माइनर चेन पहनाऊंगी, பிரேஸ்லெட் எல்லாம் போட்டு தருவேன், तुझे ब्रेसलेट पहनाएंगे, கடுக்கெல்லாம் போட்டு தருவேன், तुझे कड़क पहनाएंगे, எல்லாம் பண்ணி தருவேன், सब कुछ देंगे। பெருமை பேசுவா। ऐसे बहुत बात कर रही थी। ஹalleluya हालेलुया। பெருமை பேசுவா பாரு। कई लोग ऐसे घमंड की बातें பேசி करते பேசி பேசி ऐसे बातें कर எங்க कर வந்து போய்டுவா काम पर गिर जाते हैं, மாம்ச இச்சையில शारीरिक காம अभिलाषा, விகாரத்துல शारीरिक अभिलाषा। சோதர யோசேப்பு இது நடக்க முடியல பாரு। यूसुफ के पास इसकी काम யோசேப்பு पूरा नहीं முடியல। हुआ, यूसुफ के पास इसका काम नहीं चला, பொய்யா சொல்லி பரப்பிட்டான்। इसके लिए झूठ बोलकर वो फैला दिया। அதுபோல வாழ்க்கை ஜீவிதத்துல वैसे तेरे जीवन पर அபிஷேகம் பண்ணப்பட்ட உஷாரா இருப்பான்। अभिषेक पाया हुआ वो बहुत இந்த सही அபிஷேகம் रहेगा। இல்லாத கேஸ் अभिषेक जिसके अंदर नहीं சோதர है, இது அகந்த பேசிட்டே பேசி वो பேசி घमंड बातें करते करते वो गिर जाएगा। ஹalleluya हालेलुया। ஆகினால யோசித்து பாரு। इसलिए सोच कर देखो, நாம் விசுவாசி தான், हम विश्वासी हैं, ரட்சிக்கப்பட்டவர்கள் हम தான், उद्धार पाए हैं, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான், अभिषेक पाए हैं, சோதர நல்லா ஜெபிக்கிறவர்கள் தான், अच्छे प्रार्थना करते हैं, நம்முடைய வாழ்க்கையில पर हमारे जीवन நியாய पर தீர்ப்பு ஒண்ணு இருக்குது। न्याय है, அதுக்கு தப்பணும்னா उससे बचना है तो நம்முடைய வார்த்தை வச்சுதான் நியாயம் தீர்ப்பாரு। हम अपने शब्दों को रखकर परमेश्वर न्याय நம்முடைய வார்த்தை करेगा। எப்படிப்பட்ட வார்த்தை? हमारी बात किस प्रकार की है? 24 மணி நேரம் நல்லது பேசி இருக்கிறோமா? 24 घंटे पर अच्छी बातें की है क्या? பக்தி விருத்தி உண்டாயிருக்கிறது। कितने जन को इसके कारण भक्ति बढ़ा है। ஹalleluya हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்। परमेश्वर की पवित्र नाम की महिमा நான் हो। பேசுற வீணான வார்த்தை तो क्यों व्यर्थ बातें हैं? அடுத்த ஆளுக்கு வீணா பேசுறேன் பத்தியா? दूसरे के बारे में व्यर्थ बातें करते हैं, இதெல்லாம் நியாய தீர்ப்பு வரும்। ये सब पर न्याय आएगा। மனசுல மன்னிப்பு கேட்கலாம், अगर मनुष्य ஆனா पर எழுதுனதாயா? जो लिखा है वो तो लिखा हुआ है। ஹalleluya हालेलुया। ஹalleluya हालेलुया। சில பேர் சொல்லுவா, कहीं बोलते हैं தெரியாம பேசிட்டேன், मैं तो नहीं पता था நீ बोल दिया। தெரியாம பேசுற, तू जान के बोलते हो, தெரியாம பேசிட்டு மன்னிச்சிருக்க, फिर बोलते हो कि नहीं जाने எல்லாம் बोल दिए। பண்ணதெல்லாம் தெரிஞ்சா பண்ற, क्या करते हो? सब कुछ जान के करते हो। ஆறு அறிவோடு தான் பண்ற, तू 6 दिमाग के साथ ही करते हो। நல்ல சோத 6 அறிவு 7 அறிவோடு கூட பண்ணு சில பேர்। कई लोग 6 और 7 के दिमाग के साथ ही करते हैं। சில பேர் 10 அறிவு கூட வந்துரும்। कई लोग को 10 दिमाग भी आ நீ जाती है। தெரிஞ்சு தான் பேசுறியா? सब कुछ जान के बात நீ करते தெரிஞ்சு हो। எல்லாம் செய்யற, तू सब कुछ जान के எல்லாம் करते தெரிஞ்சு हो। தான் பண்ற, सब कुछ जान के करते हो। சோத எல்லாம் பண்ணிட்டு सब करके தெரியாம பண்ணிட்டேன், अचानक बोलते हो नहीं पता है। அதில் வேற போய் பாரு। और उसमें भी एक झूठ है। அப்ப வீணா பேசுற பொய் கூட உனக்கு நியாயம் तो தீர்ப்பு। व्रत बातें उसके साथ में झूठ भी न्याय அப்ப आएगा। யோசித்து பாரு வாழ்க்கையில। तो सोच कर देखो जीवन पर கிறிஸ்துனா வாழ்வதில்ல வாழ்க்கையில ஜீவிதத்துல मसीह का जिंदगी பெரிய जीवन ஆசீர்வாதம் இருக்கிறது। उस पर बड़ी आशीर्वाद அந்த है। ஆசீர்வாதத்தை நம்முடைய வாயால கெடுக்கிறோம்। पर वो आशीर्वाद को अपने मुंह से बिगाड़ देते சோத हैं। இந்த தவளை பாருங்க, मेंढक, சோத தவளை எங்கேயோ வாழ்ந்துகிட்டு இருக்கும், मेंढक और कहीं रहता है, நல்ல जीता है। மழை பெய்யும் பாரு, अच्छा बारिश होगा, மழை பெய்ய நேரத்துல अच्छी बारिश होने के அந்த टाइम குஷி தாங்க முடியாது, उसको आनंद बहुत आती है, தாங்கினால கத்த ஆரம்பிக்கும் பாரு। इसलिए वो चिल्लाना शुरू करती है। சோதரன் கத்திட்டே இருக்கும் वो பாரு। चिल्लाते रहेगा। சோதரன் தான் வாயா தவளை தான் வாயால கட்டுதுன்னு சொல்லுவா। हाँ, ऐसा बोलते हैं कि मेंढक अपने मुंह से बिगड़ गया। இது கத்திட்டே இருக்கும் பாரு, ये चिल्लाते रहेगा இது பாம்பு சத்தத்தை கேட்டே வரும்। और सांप इसके आवाज को सुन के आ எங்கடா जाएगा। கத்துது, कहाँ आवाज सुन रहा है? பாம்பு தேடிக்கிட்டே வந்து सांप इसको ढूंढ कर आकर அப்படியே அந்த தவளை அப்படியே கவிடும் वो பாரு। मेंढक को वैसे ही खा लेगा। சோத கத்தாம ஒழுங்கா இருந்தாக்கா अगर वो चुपचाप रहता था, அந்த பாம்பு எங்கன்னா போயிருக்குமா? वो सांप उधर जाता था இது क्या? நான் கத்திட்டே இருக்கேன், நான் இங்க तो இருக்கிறவா, ऐसे ही बैठकर நான் चिल्लाते இங்க आ இருக்கிறவா, जाओ, मैं इधर है, आ நான் இங்க जाओ, இருக்கிறவா, मैं इधर है, आ வாடா जाओ, வாடா வாடான்னு கூப்பிட்டுட்டே आ இருக்கு। जाओ, आ जाओ, आ जाओ कर कर அது बोलते கரெக்டா रहते। வந்துச்சு பாம்பு, वो ठीक से आया सांप, சோத கவிச்சு போயிட்டே वो இருக்கு। खाया और गया। ஹalleluya हालेलुया, ஹalleluya। हालेलुया। அப்போ சும்மா கூட இருக்காது பாரு, तो ऐसे चुपचाप नहीं பாம்பு रहते। வாயில போன கூட கத்திட்டே இருக்கும் பாரு। वो मुंह के सांप के मुंह पे जाने के बाद भी आवाज சில करेगा। பேர் அடிச்சாலும் கூட कई लोग मार खा के भी அது பேர் உணர வராது பாரு। कोई एहसास नहीं आती है। சோத சில பேர் ஆண்டரை வச்சிருப்பாரு, कई लोग को परमेश्वर ही रखा சோத ஒரு रहेगा, வியாதி வச்சிருப்பாரு, एक बीमारी रखा रहेगा, ஒரு முள்ள வச்சிருப்பாரு, एक कांटा रखा रहेगा, ஒரு ஏதாவது ஒரு வச்சிருப்பாரு, कुछ ना कुछ परमेश्वर அப்போ रखा சில பேர் रहेगा, அடங்காத பாரு। फिर भी वो अपना काबू नहीं रखेगा। ஹalleluya हालेलुया, ஹalleluya। हालेलुया। பேசுறத விடாத பாரு। जो बात करना नहीं छोड़ेगा। தவளை பாம்பு வாயில மாட்டிக்கிட்டாலும் वो सांप के मुंह में बेंडुक இந்த फंसने के தவளை बाद சத்தத்தை भी நிப்பாட்டாது பாரு। ये बेंडुक अपनी आवाज नहीं அது रुकाती है। முழுவதுமா உள்ள போனாதான் நிக்கும்। वो पूरा अंदर जाने के बाद சில பேர் रुकेगा। அடிபட்டா திருந்த மாட்டா, कई लोग मार खा के नहीं சோத்த கை सुधरेंगे, ஒடிச்சா திருந்த மாட்டா, हाथ तोड़ने पे नहीं கால் ஒடிச்சா सुधरेंगे, திருந்த மாட்டா, पैर तोड़ने पे नहीं வேற सुधरेंगे, ஏதாவது செஞ்சா திருந்த और மாட்டா। कुछ करने पे नहीं सुधरेंगे। முழுவதுமா ஆண்டவர் நொறுக்கி போட்டாலும் पूरा परमेश्वर
परमेश्वर चूर चूर करने के बाद सुधरते। யோசித்து பாரு இன்றைக்கு तो सोच कर देखो சொல்ற आज சத்தத்தை கேட்க தேவ பிள்ளைகளே परमेश्वर की आवाज सुनने वाले சோதனை प्रभु के நியாய बच्चों, தீர்ப்பு ஒன்று இருக்கிறது न्याय का दिन है, அதெல்லாம் क्या போய் நிக்கணும் उधर जाकर खड़ा அந்த रहना है। முன்பாக யாரு நிப்பா उसके सामने कौन खड़ा சோதனை रहेगा? வாழ்க்கை ஜீப்பு வீணா பேசுகிற மக்கள் जो व्रत बात बोलने वाले, பேசி வீணா போன நிறைய கூட்டம் இருக்கிறது जो बात कर कर व्रत करने वाले वो लोग। வீணா பேசாத व्रत मत बोलो। அந்த வீணா பேசி இச்சக வாஸ்த आप व्रत बोलने वाला जो இச்சக अभिलाषा की बात, வாசினால வீணா பேசிட்டு இருக்காத अभिलाषा की बात व्रत से नहीं बोलो। ஹalleluya हालेलुया। தந்திரமான வாசினா வார்த்தையினால பேசிட்டு அலையாத युक्तियों की बातें व्रत से मत बोलते रहो। சோத அகந்தையான வார்த்தையில பேசி மாம்சத்தில் விழுந்து போகாத आप घमंड की बातें बोलकर शारीरिक की अभिलाषा சோத पर मत காம गिरो। விச்சில விழுந்து போகாத आप अभिलाषाओं पर गिर சோத ना जाओ। இன்றைக்கு நீ தப்பித்துக் கொள்ளு आज आप சோத बचना। இன்றைக்கு நீ மனம் திரும்பு आज आप मन சோத फिराओ। சத்தத்தை கெடுக்கிற தேவ பிள்ளையே सुनने वाले परमेश्वर சோத के நியாய बच्चों, தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ள आप न्याय के दिन के சோத बचने के இன்னைக்கு நீ लिए மனம் திரும்பு आज मन फिरो। மனம் திரும்பினா போதும் मन फिरो बस हो गया। கர்த்தர் இரக்கம் உள்ளவர் परमेश्वर दयालु है। கர்த்தர் தயவுள்ளவர் परमेश्वर दयावंत है। ஹalleluya हालेलुया। சோதரம் ஆகினால इसलिए வீணான வார்த்தைகளை நிறைய சொல்லிட்டே போலாம் व्रत बातों के बारे में बहुत सारी चीजें சோதரம் बोलने के लिए। வீணான வார்த்தை பாரு व्रत बात क्या है? 15ஆம் சங்கீதத்துல भजन संहिता சோதரம் 15 3வது வசனத்துல பார்க்கலாம் उसके तीसरा वचन देख सकते சோதரம் हैं। புறங்கூறாம आप दूसरों की चुगली न लगाओ। புறங்கூறாம இருக்கிறவன் தான் चुगली न लगाने அந்த वाले பரலோக பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் वो पवित्र पर्वत पर निवास அதே करेगा। சாலமோன் ஞானி सुलेमान ज्ञानी நீதிமொழி புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்துல 18ல வாசிப்பீர்களானால் नीति वचन की किताब 10वां अध्याय 18 पर लिखा है। ஹalleluya हालेलुया। அப்போ நீதிமான் நாவு धर्मी का जुबान சோதர வாழ்க்கை ஜீவித்துல उसकी जिंदगी पर சோதரம் அங்கே சொல்லப்பட்டு இருக்குது பகையை மறைக்கிறவன் जो अपने दुख पाप को छुपाने वाला, உதடன் झूठ छुपाता है, புறங்குறுகிறவன் மதிகேடன் वो जो चुगली लगाने वाला वो मूर्ख है। புறங்குறுகிறவன் चुगली लगाने वाला புறங்குறிட்டே இருப்பான் चुगली लगाने वाला चुगली लगाते रहेगा। ஹalleluya हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் परमेश्वर की पवित्र नाम की महिमा அப்ப हो। வீணான வார்த்தை तो व्रत बातें அந்த வார்த்தை இச்சையான வார்த்தை वो अभिलाषा की बात है। அந்த வார்த்தை वो बात தந்திரமான வார்த்தை वो युक्तियों की बात அந்த है। வார்த்தை वो बात அகந்தையான வார்த்தை वो घमंड की बात है। அந்த வார்த்தை वो बात புறங்குறுகுது चुगली लगाना, புறங்குறிட்டே இருப்பான் चुगली लगाते रहेंगे, அடுத்தால பத்தி போய் दूसरे के बारे में குறை சொல்லிட்டே இருப்பான் कमियां बोलते रहेंगे, புறங்குறிட்டே இருப்பான் कमियां बोलते रहेंगे। புறங்குறாத चुगली मत लगाओ। ஹalleluya हालेलुया। புறங்குறிட்டு வாழாத चुगली मगर लगा कर न जियो, குறை சொல்லிட்டு வாழாத कमियां बोलकर न जियो। இந்த பரிசையன் ये फरीसी ஜெபத்திலே புறங்குறான் प्रार्थना पर ही परमेश्वर के पास चुगली அவனை போல करता है। கிடையாது मैं उसके जैसा नहीं இவனை है, போல मैं கிடையாது इसके जैसा नहीं நான் है, இப்படி ஆகும் मैं ऐसा है, நான் இந்த ஜாதி ஆகும் मैं ये जात का இந்த है, கொலை ஆகும் मेरा कुल நான் ये இப்படி है, ஆகும் मैं ऐसा है, இப்படியே சொல்லிட்டே இருப்பான் ऐसे बोलते रहेगा। புறங்குறாத ऐसे चुगली मत बोलो। புறங்குறுகிறவன் चुगली लगाने वाला, புறங்குறி அலைகிறவன் चुगली लगाकर घूमने புறங்குறி वाला, ஜீவிக்கிறவன் चुगली लगाकर घूमने பெரிய वाला ஆசீர்வாதம் இழந்து போவான் बड़ी आशीर्वाद खो ஒரு जाएगा। நாளைக்கு 24 எத்தனை பேர் புறங்குற பாரு 24 घंटे पर कितने जन को चुगली लगाते हो। ஹalleluya हालेलुया। சோதரம் புறங்குறா உனக்கு தூக்கம் வராது चुगली लगाए बिगर तुम्हें नींद नहीं ரெண்டு आता है। பேர்கிட்ட புறங்குறனாதான் कई लोग के पास निकली चुगली ரெண்டு लगाओगे, பேர்கிட்ட சோதரம் போன ஆகிலும் போட்டு புறங்குறி ரெண்டு பேர்கிட்ட குறை சொன்னாதான் சில தூக்கமே வரும் कई लोग को ऐसा है फोन लगाकर दूसरे के लिए चुगली लगा के बाद ही उनको नींद आएगा। சோதரம் நேரடியா பேசலனாலும் सामने नहीं बात करेंगे तो भी இப்ப போய் பேச வேணாம் ये जाकर बोलने की जरूरत ही இப்ப नहीं, போய் எங்கேயும் பேச வேணாம் जाकर किधर भी बोलने की जरूरत नहीं है। हालेलुया। हालेलुया। அந்த யோசேப்பு பாவம் தேடி வந்தது பாரு यूसुफ को पाप ढूंढ कर आया, இப்ப நம்ம தான் பாவத்தை தேடி போறோம் पर अब आज हम पाप ढूंढ कर जाते हैं। எங்கேயும் போய் ஆள அவசியம் கிடையாது अभी कोई आवश्यक नहीं है, நீ போனே போட்டு பேசிக்கலாம் आप फोन में बोल सकते हो। ஹalleluya हालेलुया। அந்த நாலு பேர் பேசணுமா 4 जन बोलना है क्या? போன்லயே பேசிக்கலாம் फोन में बोल सकते அந்த हैं। கான்ஃபரன்ஸ் கால்னு வருது பாரு और कॉन्फ्रेंस कॉल है, புறங்குறது கான்ஃபரன்ஸ் காலே நீ பேசிக்கலாம் वो चुगली लगाने की बात है, वो कॉन्फ्रेंस कॉल में ही बोल सकते हैं। ஹalleluya हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। சிந்தித்து பாருங்க सोच कर देखो, யோசித்து பாருங்க विचार करो, இந்த நாட்களிலே इन दिनों पर புறங்குறுகிற வாழ்க்கை चुगली लगाने की बात है। வீணான வார்த்தை புறங்குறுதல் व्रत बातें करना, चुगली लगाना, புறங்குறிட்டு வாழாத चुगली लगाकर न जियो, புறங்குறிட்டு ஜீவிக்காத चुगली लगाकर न இந்த बोलो। வாயில புறங்குறது ये जुबान पर चुगली लगाना, 2 மணி நேரம் பார்த்தா உட்கார்ந்து ஜெபம் பண்றது फिर 2 घंटा बैठकर प्रार्थना करना, ஜெபத்துக்கு கேட்பார் ஆண்டவர் प्रार्थना सुनेगा क्या परमेश्वर? ஹalleluya हालेलुया। மணிக்கணக்கா புறங்குறிய तू घंटे भर के लिए चुगली लगाते हो, ஆவியில நிரம்புற
आत्मा पर அது भरते हो என்ன என்ன அது என்ன ஆவி? तो वो आत्मा क्या है? ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। புறங்குற வாழ்க்கை வீணான வார்த்தை. चुगली लगाना वो एक वृत बातें हैं। இப்ப புறங்குறுகிற வார்த்தையில चुगली करने की बातों में தீர்ப்பு உண்டு. न्याय है, அகந்தைய பேசுகிற வார்த்தை, घमंड की बात, தந்திரமா பேசுகிற வார்த்தை, युक्तियों के साथ बोलना, இச்சையா பேசுகிற வார்த்தை, अभिलाषा की बात, இதிலே கர்த்தர் நியாயம் தீர்க்க ये வல்லவர். सब परमेश्वर तुझे न्याय लेकर இன்னொன்னு जाएगा। பார்ப்போமானா अगर देखोगे 50ஆம் சங்கீதத்துல भजन संहिता 50 சோதரம் அங்கே வாசிக்கும் போதோ वहां पर जब हम पढ़ोगे சோதரம் 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 50ஆம் சங்கீதத்துல भजन संहिता 50 சோதரம் சோதரம் 20வது வசனத்தை வாசிப்பீர்களானா उसका 20वां वचन அங்கே पढ़ोगे சொல்லப்பட்டு இருக்கிறது, वहां पर लिखा நீ हुआ है உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி तू बैठा உன் हुआ अपने தாயின் भाई के विरोध மகனுக்கு बोलता அவதூறு உண்டாக்குவது என்ன? और अपने सगे भाई की चुगली रखा விரோதமா खाता பேசுறது, उसके विरोध बोलना, சோதரம் விரோதமா. विरोध से बोलना। ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। யோசேப்பு விசாரிக்க வருகிறான், यूसुफ पूछने के लिए आता அவன் है, சகோதரனை விசாரிக்க வருகிறான், उसके भाई को पूछने आता है, எங்கெங்க தேடி அலைஞ்சு வருகிறான் பாரு. वो कहाँ ढूंढ कर आता है। देखो அப்படி கஷ்டப்பட்டு வருகிற மகனுக்கு விரோதமா इससे आने वाले बेटे के खिलाफ சகோதரர் உட்கார்ந்து விரோதம் பேசுறான். उसके भाई लोग खिलाफ बैठकर நம்ம बोलते எதிரி हैं, வந்துட்டான்டா, अपना दुश्मन आ गया, அவன் எதிரி வரான் பாரு, देखो दुश्मन आ रहा है, சொப்பனக்காரன் வரான் பாரு, सपना देखने वाला आ रहा है, அவனை பார்த்து என்ன ஒண்ணு பண்ணனையா, उसको देखकर आज ना कुछ करना है। உட்கார்ந்து விரோதமா பேசுறது. वैसे बैठकर बोलते हैं ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। யோசித்து பார், सोच कर देखो எத்தனை பேர் உட்கார்ந்து விரோதமா பேசுறோம். कितने जन बैठकर இந்த बोलते हैं। வீணான வார்த்தை, ये व्रत बातें, இந்த வீணான வார்த்தைக்கு ये व्रत बातों के लिए சோதனை நியாய தீர்ப்பு உண்டு. न्याय है। இப்படியே சொல்லிட்டு போலாம். वैसे बोलकर जा सकते हैं। ஹalleluya हालेलुया। சோதரம் 3 யோவான் புத்தகத்திலே 10ஆம் வசனத்தை வாசிப்போமானா, तीसरा यूवना 10वां சோதரம் वचन, 3 யோவான்ல 10ஆம் வசனத்துல तीसरा यूवना 10वां அங்கே वचन, சொல்லப்பட்டிருக்கிறது, वहां पर लिखा हुआ है பொல்லாங்க பேசுகிற வார்த்தை. जो बुरी बोलता है। ஹalleluya. हालेलुया। அப்படியானால் अगर ऐसा है, நான் வந்தால் अगर मैं आऊंगा, அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி, वो मेरे विरोध इस प्रकार की बातें बोलकर, பொல்லாத வார்த்தை, बुरी बात, சோதனை காதுல கேட்க கூடாத வார்த்தை, कान में सुन नहीं सकते वैसी बात, சகிக்க கூடாத வார்த்தை, सह नहीं सकते वैसी அப்ப बात, இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசி तो इस प्रकार की बोलकर பேசி बोलकर தன் ஜீவித்தை கேட்பார். अपनी जिंदगी को அதான் बिगाड़ेंगे। யூதா நிருபம் எழுதுகிற போது, जब यूदा लिखता है, இயேசுவான வருகிற போது जब यीशु मसीह आएंगे, 15வது வசனத்திலே 15वां वचन, தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகளை பேசின கடினமான வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தம் அவர்களை கண்டிப்பதற்கும் சோத்திரம் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். ஏனோக் कि वो सबका न्याय करे और सब भक्तिहीनों की उनकी अभक्ति की सब कामों के विषय में जो उन्होंने अभक्तिहीन होकर किए, और उन सब कठोर बातों की विषय में जो भक्तिहीन पापियों ने उसके विरोध में कही थी। ஹalleluya हालेलुया। ஏனோக்கு சொல்றான், तो येनो कहता है, கர்த்தருக்கு விரோதமாக பேசின கடினமான வார்த்தைகள் நிமித்தம் तो इस प्रकार की कठोर बातें, சோதரன் இயேசு வரப்போகிறார், यीशु आने वाला है ஆயிரமான பரிசுத்தவான்களோடு अपने हजार पवित्र लोगों அவர்களை के साथ, கண்டிப்பதற்காக, उनको दंड देने के நியாயம் लिए, தீர்ப்பதற்காக न्याय करने के அவர் लिए वो வரப்போகிறார் आने वाले हैं। என்று முன்னறிவித்தான். इस प्रकार वो बोले ஆகையினால हैं। इसलिए நம்முடைய வார்த்தைகள் हमारी எப்போதுமே बात हर சோதரன் இன்றைக்கு நியாய தீர்ப்பு எதுவா இருக்க கூடாது. आज न्याय की योग्य नहीं बनना। உட்கார்ந்து யோசித்து பார், तो बैठकर सोच कर देखो, சில பேருக்கு இந்த உணர்வே வராது. कई लोग की एहसास नहीं होती है, சோதரன், சரி, நான் என்னத்த பேசினேன், मैंने क्या बोल दिया, நான் நல்லதானே பேசினேன், मैं तो अच्छा ही बोला நீ है, பண்ற அக்குறும்பு நல்லா தெரியும். तू करने वाला अधर्म सब जानते हैं। ஹalleluya. हालेलुया। உட்கார்ந்து நீ யோசித்து பார், तू बैठकर सोच के देख, சோதரன், நான் பேசுறது எல்லாம் நியாய தீர்க்க போறேன். हम करने वाली बातें हर एक न्याय पे आने वाली யாரா है। இருந்தாலும் சரிதான், कोई भी कुछ भी சோதரன், ஆண்டவர் நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை நியாய தீர்ப்பு हो, हम जो बोलने वाली हर एक बातें வீணான வார்த்தை, व्रत बातें, அந்த வீணான வார்த்தை, இச்சிக வார்த்தை, उस व्रत बातें, अभिलाषा की சோதரம் बात, வார்த்தையில தந்திரமான வார்த்தை, उस पर युक्तियों की बात, அகந்தையான வார்த்தை, घमंड की बात, சோதரம் விரோதமான வார்த்தை, विरोध की बात, சோதரம் ஹalleluya, हालेलुया, புறங்குறுகிற வார்த்தை, चुगली लगाने की சோதரம் बात, பொல்லாங்க வார்த்தை, कटो बुरी की बात, இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் ये सारी बात பேசிக்கிட்டே இருப்போமானா बात करते நம்ம रहेंगे, தண்டிப்பதற்கு இயேசு வருகிறார். हमारे लिए दंड आएगा। दंड அப்ப நாளை யோசித்து तो பார்த்து सोच कर देखो, நாம் மனம் திரும்பணும், हम मन फिर ஒரு நியாய தீர்ப்பு தப்பித்துக் கொள்ளணும். न्याय से बचना है। அப்ப சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு, जब भजन संहिता कहता है, 34ஆம் சங்கீதத்துல भजन संहिता 34 13வது வசனத்தை வாசிக்கும் போதோ उसके 13 वचन அவர் சொல்லுகிறார், वो कहता உன் है, நாவை பொல்லாப்புக்கு, तेरा जुबान को बुराई உன் से, உதடுகளை तेरे ऊंट को கபட்டு வசனத்துக்கு விலக்கி காத்துக்கொள். कपट बातों से बचा ले। ஹalleluya हालेलुया, ஹalleluya. हालेलुया। சோதர நாவை காத்துக்கொள்ளு, आपकी जुबान को रक्षा कर பொல்லாப்பு लो, விலக்கி காத்துக்கொள்ளு, बुराई से बचा लो, கபட்டு வசனத்தை காத்துக்கொள்ளு, कपट की बातें से உன் बचा लो, நாவை
காத்துக்கொள். आपके हृदय को बचा लो। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। நாவை காலு, நாவை चार காத்துக்கொள், நாவை காத்துக்கொள். आपकी जुबान को संभालो। நாவை நிமித்தம், நீ பேசுகிற வார்த்தை நிமித்தம் आपकी शब्दों की बातों की वजह से ஆயுசினால குறைய பண்ணும், मनुष्य आयुष के दिन को कम ஆசீர்வாதத்தை करेगा, தடை பண்ணும், आशीर्वाद को रोकेगा, நன்மைகளை தடை பண்ணும், भलाई को रोकेगा। ஆகையினால தான் इसलिए சாலமோன் ஞானி இப்படி எழுதி வைத்திருக்கிறார். सुलेमान ज्ञानी ऐसा लिख रखा है। நீதிமொழி புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்துல नीति वचन के 21वां अध्याय 23ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, उसके 23वां वचन, தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் अपनी जुबान अपनी தன் मुंह ஆத்துமாவை இடுக்கன்னு விலக்கி காக்கிறான். वो अपनी बुराइयों से बचा लेता। ஹல்லேலூயா. हालेलुया। ஆத்துமாவை காத்த, நாவை காத்தா போதும். अगर आपकी आत्मा को रक्षा करना, जुबान को रक्षा करो, காத்துக்கொள்வாயானால் आपकी बातों को रक्षा करोगे, தன் ஆத்துமாவை अपने प्राण को இடுக்கண்களுக்கு விலக்கி, कई प्रकार के संकट से, பொல்லாப்புக்கு விலக்கி, बुराइयों से, பாவத்துக்கு விலக்கி, पाप से, சாபத்துக்கு விலக்கி, श्राप से, நியாய தீர்ப்புக்கு விலக்கி, न्याय के दिन அவன் से காக்கிறவனா இருக்கிறான். वो संभालने वाला நாவை है। பொல்லாப்புக்கு காத்துக்கொள்ளு, आपके जुबान को रक्षा कर लो, உதட காத்துக்கொள்ளு, आपके ओंठ को रक्षा कर लो, காத்துக்கொள்ளு. आपकी बातों को संभालो, நீ வாழ்க்கையில் ஜீவித்து தப்பித்துக் கொள்ள तो முடியும். तब आपके जीवन पर बच सकते அவ்வாறு हैं। தப்புகிறவன், जब वैसा बचेगा, காக்கிறவன், वो अपने जीवन को रक्षा करने वाला இடுக்கண்ணுக்கு விலக்கி காக்கிறான். अपने प्राण को संकट से बचाएगा। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। அதே சமயம் பரிசுத்த யாக்கோபு எழுதுகிற பொழுது, जब पवित्र याकूब लिखता है, யாக்கோபின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் याकूब की पुस्तक पहला अध्याय 26ஆவது வசனத்தை வாசிப்பீர்களானா, उसके 26वां அங்க वचन, ஆண்டவர் சொல்லுகிறார், वहां पर परमेश्वर कहता உங்களை है, ஒருவன் तुम में தன் कोई நாவை அடக்காமல் अपने जुबान தன் को काबू नहीं இருதயத்தை करता, வஞ்சித்து अपने मन को தன்னை தேவ धोखाबाजी कर பக்தியுடன் எண்ணிக்கொள்வானால் अगर परमेश्वर के संग அவன் रह பக்தி करके வீணா இருக்கையா. सोचेगा, उसकी भक्ति இந்த वृद्ध है। நாவை கண்ட்ரோல் பண்ணாம, अपने जुबान இந்த कंट्रोल नहीं பேச்சு கண்ட்ரோல் करोगे, பண்ணாம आपके बातों को நீ काबू नहीं வாழ்ந்துகிட்டு करोगे, இருப்பாயனா, अगर ऐसे रहोगे, உன் பக்தி வீணா இருக்கும், तुम्हारी भक्ति वृद्ध உன் होगा, வாழ்க்கை வீணா இருக்கும், तुम्हारी भक्ति की உன் जिंदगी वृद्ध ஜீவமே होगा, வீணா இருக்கும். आपकी जिंदगी वृद्ध होगा। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। அவன் நாவை காக்குறே, तो आपकी जुबान को रक्षा करो, உதடுகளை காத்துக்கொள், आपके होंठों को संभालो, எல்லாவற்றையும் காத்துக்கொள். आप सब कुछ संभालो। காத்துக்கொள்வாயனா अगर आप संभालोगे, உன் ஆத்துமா தப்பித்துக் கொள்ள முடியும். आपकी आत्मा बचाया जाएगा। காத்துக்கொள்வாயனா अगर உன் बचाओगे, பக்தி வீணா போகாது. तुम्हारी भक्ति वृद्ध नहीं जाएगा, ஜெபங்கள், விசுவாச, பரிசுத்தம் வீணா போகாது. आपकी प्रार्थना, पवित्र विश्वास वृद्ध नहीं जाएगा, எதுவுமே வீணா போகாது. आपकी कोई भी बात वृद्ध नहीं जाएगा। ஹல்லேலூயா. हालेलुया। சோத்திரம். 1 பேதுரு புஸ்தகத்திலே इसके लिए पहला पत्रस किताब 3:10 வாசிப்போமானா, उसके 3:10 पढ़ेंगे, ஜீவனை விரும்பி जो जीवन நல்ல पाकर நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் अच्छे दिन को देखना चाहते हैं, பொல்லாப்புக்கு தன் நாவை காத்துக்கொள்ளு, बुराई से अपनी जुबान को रक्षा करो, கபடத்துக்கு உன் விலக்கி காத்துக்கொள். कपट से अपनी हृदय को அப்ப संभालो। நல்ல நாள், अच्छा दिन, ஹல்லேலூயா, हालेलुया, ஆசீர்வதிக்கப்பட்ட நாள், आशीर्वाद पाने वाला சுகமான நாள், सुख की दिन, சமாதானமுள்ள நாள், शांति की दिन, ஆசீர்வதிக்கப்பட்ட சந்தோஷமுள்ள நாள், आशीर्वाद पाया हुआ இதெல்லாம் आनंद की காண दिन। வேண்டும்னா अगर ये सब तुमको देखना है, உன் நாவை பொல்லாப்பை तुम காத்துக்கொள், अपनी जुबान को बुराई से உன் संभालो, ஆத்துமாவை காத்துக்கொள், आपके प्राण को உதடை संभालो, காத்துக்கொள். आपके ऊँटों को रक्षा அவ்வாறு करो। காத்துக்கொள்கிற போது इस प्रकार संभालोगे, உன் ஆத்துமா இடுக்கணு விலக்கி பாதுகாக்கும். आपकी आत्मा बुराइयों से அவ்விதமாய் बचाएगा। காத்துக்கொள்கிற போது जब इस प्रकार உன் संभालोगे, பக்தி பத்திரமா இருக்கும். आपकी भक्ति बहुत அப்படி ज्यादा अच्छा காத்துக்கொள்கிற रहेगा। போது जब तुम इसे நீ நல்ல संभालोगे, நாட்களை காண तुम முடியும். अच्छे दिन को देखोगे। காக்கலனாக்கா अगर नहीं देखोगे, இச்சக வயினான வார்த்தை பேசிட்டு அலைஞ்சிருப்பாமானா, अगर इस प्रकार बुरी बातें बोलते रहोगे, கர்த்தர் வருகிற கோபத்துக்கு परमेश्वर की क्रोध நான் से ஒரு நாளும் தப்பித்துக் கொள்ள हम முடியாது. कभी नहीं बच எல்லாம் सकते, நிக்கணும். खड़े रहना है। ஆகினாலே हालेलुया। இந்த நாளை சிந்தித்து हम सोचकर வருகிற கோபத்துக்கு आने वाले क्रोध से, நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ள न्याय के दिन से बचने நம் के लिए நாவுகளை हम காத்துக்கொள்ள, अपनी जुबान को संभालेंगे, சோதரம் ஆத்துமாவை हमारे காத்துக்கொள்ள, प्राण को संभालेंगे, சோதரம் வாழ்க்கையில ஜீவித்திலே जिंदगी पर பக்தி உள்ள வாழ்க்கை காத்துக்கொள்ள, भक्ति की जिंदगी को நல்ல संभालेंगे, ஆசீர்வாதத்தை एक பெற்றுக்கொள்ள. अच्छे आशीर्वाद को पाएंगे। ஆகினால வீணான வார்த்தைகளுக்கு इसलिए वृद्ध बातों के लिए நியாய தீர்ப்பு உண்டு. न्याय है। இந்த அறிந்து கொள்வோம், इस बात को जानेंगे, இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்போம். परमेश्वर के शब्दों के लिए கர்த்தர் अर्पण உங்களை करेंगे। ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीर्वाद करे। எல்லா முழங்கால் படி சோத்திரம் பண்ணி आप ஜெபம். सब घुटने पर होकर हम நல்ல प्रार्थना करेंगे। ஆண்டவரே, சோத்திரம் 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 ஆண்டவரே, சோத்திரம் தகப்பனே, சோத்திரம் நல்ல ஆண்டவரே, சோத்திரம் தகப்பனே, சோத்திரம் தகப்பனே, சோத்திரம் தகப்பனே, சோத்திரம் ஆவியானவரே, சோத்திரம் நல்ல ஆண்டவரே, சோத்திரம் 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 சோத்திரம்
அப்பா உம்முடைய கிருபைகளுக்கு சோத்திரம், இரக்கத்துக்கு சோத்திரம், தயவுக்கு சோத்திரம். நல்லாண்டவரே சோத்திரம், நல்லாண்டவரே சோத்திரம். ஏசப்பா உம்முடைய கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும். தகப்பனே சோத்திரம், சோத்திரம். அப்பா உம்முடைய கிருபை, 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 கிருபை. நல்லாண்டவரே சோத்திரம், நல்லாண்டவரே சோத்திரம், நல்லாண்டவரே சோத்திரம். கிருபையுள்ளவரே சோத்திரம், நல்ல தகப்பனே இறங்கட்டும், நல்ல தகப்பனே இறங்கட்டும். நல்லாண்டவரே சோத்திரம், 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 சோத்திரம். பரிசுத்த பிதாவே இறங்கட்டும், மகிமையானவரே இறங்கட்டும், மகத்துவமுள்ள தேவனே இறங்கட்டும். ஆண்டவரே பைசலா நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறா ஆயத்தமாவோம், ராஜா வருகிறா, இயேசு வருகிறா எதிர்கொண்டு செல்லவோ, நம்ம இயேசு வருகிறா எதிர்கொண்டு செல்லவோ. பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லவோம், நம்ம இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். அனுதினமும் ஜெபத்தி விழித்திருப்போம், அபிஷேக எண்ணெயால் நிரம்பிடுவோம். அனுதினமும் ஜெபத்தி விழித்திருப்போம், அபிஷேக எண்ணெயால் நிரம்பிடுவோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோரா. வருகிறார் எதிர்கொண்டு செல்லவோம், நம்ம இயேசு வருகிறார். பழங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை கரடானவை சமமாகணும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். அல்லாண்டவரே சோதரம் 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 சோதரம். பரிசுத்த பிதாவே சோதரம் சோதரம். எல்லோரும் கர்த்தரை சோதரிப்போம். हम सब प्रभु की स्तुति करेंगे. சோதரம் சோதரம். நாளை மட்டுமாய் इन दिनों पर கர்த்தர் நம்ம திடப்பட்டு हमारे साथ प्रभु बोलकर கிருபைக்காய் கர்த்தரை சோதரி. वो आशीर्वाद किए, इसलिए उसकी कृपा के लिए प्रभु की स्तुति करेंगे. சோதரம் சோதரம் சோதரம். கர்த்தர் வருகிறார், परमेश्वर आएंगे, நியாயம் தீர்க்க வருகிறார். वो न्याय करने आएंगे. நீதியோடும் சத்தியத்தோடும் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். वो सत्य के साथ और धर्म के साथ न्याय करेगा. நாளிலே யாரை நியாயம் தீர்ப்பார்? परमेश्वर इन दिनों पर किसको न्याय करेगा?
பேசுகிற வீணான பேச்சு मनुष्य बोलने वाली वृद्ध बातों के लिए, சோத்திரம் தந்திரமான பேச்சு युक्तियों की बातें, இச்சகமான பேசி अभिलाषा की बातें, அகந்தையான பேசி घमंड की बातें, புறங்குறுகிற பேச்சு चुगली की बातें, சோத்திரம் வாழ்க்கையில ஜீவித்திலே जिंदगी पर சோத்திரம் விரோதமான பேச்சுகள் विरोध की बातें, பொல்லாத பேச்சுகள் बुरी बातें, இப்படிப்பட்ட பேச்சிலிருந்து इस प्रकार के बातों से நம்மை விலக்கி பாதுகாத்து हमें बचाकर रक्षा நாவை करने के लिए, காத்துக்கொண்டு हमारी जुबान को संभालने के ஆத்துமாவை लिए, காத்துக்கொள்ள हमारे प्राण को रक्षा करने நாவை के लिए, காத்துக்கொண்டு हमारी जुबान को रक्षा பக்தியுள்ள करने வாழ்க்கை காத்துக்கொள்ள भक्ति की जीवन बढ़ने के लिए, நாவை காத்துக்கொண்டு हमारे जुबान की रक्षा करने के लिए, ஆசீர்வாத நாட்களை காத்துக்கொள்ள आशीर्वाद के दिन को देखने के लिए, தனக்கருகம் हर एक को प्रभु अनुग्रह करने के लिए ஆசீர்வதிப்பாராக. प्रभु आशीर्वाद करेंगे। எல்லாரும் கர்த்தரை சோதரிப்போம். हम सब प्रभु की स्तुति करेंगे சோதரம் 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 இந்த வார்த்தையினாலே ये शब्दों से। நியாயத்திற்கு परमेश्वर न्याय के दिन நியாயத்திற்கு ஏதுவாராதபடி वो न्याय की योग्य नहीं बना, தப்பித்துக் கொள்ள उससे बचने के लिए ஒரு அனுக்கிரகம் பண்ணி हर एक को अनुग्रह கர்த்தர் करके ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आशीर्वाद करेंगे। சோதரம் 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 எல்லாரும் கர்த்தரை சோதரிப்போம். हम सब प्रभु की स्तुति करेंगे। சோதரம் 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 பரிசுத்த பிதாவே पवित्र पिता, நன்றியோடு துதிக்கிறோம். आपको धन्यवाद के साथ स्तुति हो। தேவன் தாமே परमेश्वर यहोवा மட்டுமாய் अब तक பாதத்தில் அமர்ந்திருந்து आपके चरणों पर வேதத்தை बैठकर சற்று தியானிக்க आपके वचनों को ध्यान करने के लिए கிருபைக்காக ஸ்தோத்திரம். आपने किए हुए कृपा के लिए ஆண்டவரே, स्तुति। परमेश्वर நியாயத்திற்கு வருகிறீர். आप न्याय करने आने யாரை वाले हो। நியாயத்திற்கு किसको வருகிறீர்? न्याय करोगे? வீணான வார்த்தைகளை जो वृद्ध बातों को, குறித்து பேசுகிற பிள்ளைகளை बातें करने वाले को நியாயத்திற்கு வருகிறீர். आप न्याय करने वाले आए। வார்த்தைகள் आपकी शब्द வீணாராதபடி हमारी बातें वृद्ध பக்தி नहीं விருத்தி होना, எதுவா இருக்கிற वो भक्ति की बढ़ने நல்ல की, வார்த்தைகளே பேச अच्छी बातें बोलने के கர்த்தர் लिए அனுக்கிரகம் பண்ணுகிறார். परमेश्वर अनुग्रह करो। இந்த நல்ல வார்த்தைகளை பேசி अच्छे बातें बोलकर ஆத்துமாவை காத்துக்கொள்ள, हमारे प्राण को रक्षा करने के பக்தியை लिए, காத்துக்கொள்ள, भक्ति को संभालने நல்ல के लिए, நாட்களை अच्छे காத்துக்கொள்ள दिन को देखने के ஒவ்வொரு लिए கணக்கரகம் हर एक को अनुग्रह दो, ஆசீர்வதியும் आशीर्वाद करो, रक्षा करो। இயேசுவின் நாமத்தினால் यीशु के नाम से ஜெபிக்கிற நல்ல பிதாவே, प्रार्थना करते अच्छा पिता, ஆமென். आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரே முழுவலமே பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே கர்த்தர் செய்த சகல மறவாதே. ஆமென். அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। சோதரம் 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 கர்த்தருக்கு சோதரம்.